அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி அலகு 2ல பகுதி 1ல நம்ம ஏற்கனவே சங்கத்தை பற்றி அடிப்படையான தகவல் நிறைய மேற்கோள் வரிகள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். நற்றினையும் நம்ம முடிச்சிட்டோம். அதுல சிறப்பாகவே தேர்வு எழுதுனீங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகையை பார்க்க போறோம். இப்ப குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அந்த அடிப்படையான தகவல் முன்னாடியே படிச்சிருக்கோம். அப்ப 8 தொகை நூல்கள்ல அகத்திணை சார்ந்த நூல் தான் இந்த குறுந்தொகை. இதோட பாவகை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது ஆசிரியப்பா. பாடல்கள் 400 என குறுந்தொகை 400ன்ற வேறு பெயரே இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்க அந்த ஒண்ணு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க அந்த 8 தொகையில வரக்கூடிய என்னது அந்த கடவுள் வாழ்த்து பாட்டு ஒண்ணு சேர்ப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த கடவுள் வாழ்த்து தவிர சேர்க்காம 400 பாட்டு. கடவுள் வாழ்த்தை சேர்த்தீங்க அப்படின்னா 401. பாடிய புலவர்கள் இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த கடவுள் வாழ்த்தை யார் எழுதுனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. பாரதம் பாடிய பெருந்தேவனார் அந்த மாதிரிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கடவுள் வாழ்த்து போல இருக்கிறது எந்த நூல்னா முதலாவதாக சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படை. ஆனா 8 தொகை நூல்கள்ல கடவுள் வாழ்த்து என்னது பின்னால தூக்கப்படும் பொழுது அங்க சேர்க்கப்பட்டதுதான் என்னது கடவுள் வாழ்த்து. அதை நம்ம தொகை நூலோட சேர்க்க கூடாது. தனிப்பட்டு குறுந்தொகை எத்தனை பாடல்களை உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பாடல்களை உடையது? 400 பாடல்கள் உடையது. சரி, குறுந்தொகை பாடலை பாடிய புலவர்கள் மொத்தம் 205 பேருங்க. அடிவரையறையை பொறுத்த வரைக்கும் இந்த அடிவரையறை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குறைந்த அடி 4 அடி, அதிகபட்சமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 அடி இருக்கலாம், 6 அடி இருக்கலாம், 7 அடி இருக்கலாம், 8 அடி. இப்ப 8 அடியை என்னது தாண்டாது. சில நேரங்களில் விதிவிலக்காக அடி மீறிய பாடல்களும் சில இடத்துல வரும். இது நம்ம நற்றினிலே நம்ம பார்த்திருக்கோம். சரி, அடுத்த 6 பாருங்க. குறுகிய அடிகளான பாடல் தொகுப்பாதலின் குறுந்தொகை என பெயர் பெற்றது. இது எப்படி பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் தொகை கூட்டல் என்னது குறுந்தொகை, குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை. அப்ப அந்த குறுமை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா குறைந்த அடிகள் உடைய பாடல்னால இந்த மாதிரி வருது. குறுந்தொகையுடைய வேறு பெயர்கள் நல்ல குறுந்தொகை. உங்களுக்கு தெரியும், நமக்கு அந்த பழமையான ஒரு பாடல் இருக்கு பாத்தீங்களா, அதுல சொல்லக்கூடிய நல்ல குறுந்தொகை. குறுந்தொகை 400ன்றது எங்க சொல்றாங்கன்னா சங்கத்தை பற்றி சொல்லக்கூடிய கடைசங்க நூல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும், குறுந்தொகை 400 அப்படின்னு. அப்ப இறையனார் களவியல் உரை தான் இந்த மாதிரி சொல்லுது. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. இவர் பாத்தீங்கன்னா யாரு? ஒரு மன்னன். வச்சுக்கோங்க. அடுத்து குறுந்தொகையினுடைய 380 பாடல்களுக்கு உரை எழுதியவர் பேராசிரியர் யாரு? பேராசிரியர் இங்க அப்படி மாதிரி பேராசிரியர். குறுந்தொகையுடைய 20 பாடலுக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். வச்சுக்கோங்க. அடுத்து 380 பாடல்களுக்கு மன்னிக்கணுங்க 380 பாடல்களுக்கு உரை எழுதியவர் பேராசிரியர். இதை பாயிண்ட்ஸா பிரிச்சுக்கோங்க. குறுந்தொகையுடைய 20 பாடல்களுக்கு உரை எழுதியவர் யாரு? நச்சினார்க்கினியர். இது எப்படி எழுதினாருன்றதுக்கு பின்னாடி உங்களுடைய மெட்டீரியல்ல 76, அதாவது வினாயன் 76ல நச்சினார்க்கினியர் அங்க அவர் எழுதிய உரைகளை பற்றி ஒரு பழமையான ஒரு பாடலே இருக்குங்க. 76வது பாடல் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். நச்சினார்க்கினியர் எந்தெந்ததுக்கு உரை எழுதி இருக்கிறான்னு இருக்கும். அடுத்து 10 பாருங்க. இத்தகவலை சீவக சிந்தாமணி சிறப்பு பாயிரத்தில் நச்சினார்க்கினியர் கூறியுள்ளார். ஆனால் இவை தற்போது கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உரை கிடைக்கல. ஆனா அந்த சீவக சிந்தாமணி சிறப்பு பாயிரம் பின்னாடி 75வது கொஸ்டின் சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் அது. வச்சுக்கோங்க. அடுத்து 11 பாருங்க. குறுந்தொகை நூலை முதல்ல பதிப்பித்தவர் முதல் வெளியிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கனார். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1915 அதாவது மூவை அரவிந்தன் அவர் எழுதிய உரையாசிரியர் அப்படின்ற நூல்லையும் தகவல் இருக்கும் பாருங்க. குறுந்தொகையை முதல்ல பதிப்பித்தவர் யாழ்ப்பாணம் சீவை தாமோதரம் பிள்ளை. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லி இருக்கோம். 8 தொகை நூல்ல எந்தெந்த இறைவனை பத்தி எந்த நூல் படிச்சிருக்கு சொல்றதுன்றத பார்த்திருக்கோம். நம்ம குறுந்தொகையினுடைய குறுந்தொகையின் குறிப்பிடக்கூடிய கடவுள் பாத்தீங்கன்னா முருகன். குறுந்தொகையில் தொடரால் பெயர் பெற்றவர் 18 பேருங்க. அங்க முக்கியமானவர் கொடுத்திருக்கிறாங்க. தொடரால் பெயர் பெற்றவர் இது இலக்கியவர்களா இருக்கக்கூடிய தகவல். அணிலாடு முண்டிலார், விட்ட குதிரையார், குப்பை கோழியார். இந்த பாட்டினுடைய இதுல வரக்கூடிய பாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இந்த மீனெறிது உண்டிலாரெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். தண்டி அலங்காரத்துல இந்த உவமையை பத்தி சொல்றப்ப பல்பொருள் உவமை, அதாவது
ஒரு உவமைக்குள்ள வந்து பலதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்பையும் தொழிலையும் உவமையா சொல்ற எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்த மீனெறி தோன்றிலாருடைய பாடலை வந்து சொல்லியிருப்பாங்க. நான் கூட வந்து தண்டி அலங்காரம் நடத்துறப்ப அந்த பாட்டை வந்து நடத்தினேன் நான் வந்து. அடுத்து காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார். அப்ப குறுந்தொகையில் தொடரால் பெயர் பெற்றோர் வந்து 18 பேருங்க. அந்த 18 பேர்ல வந்து முக்கியமான நபர்களை வந்து இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொல்காப்பியர் காலத்திலேயும் சரி சங்க காலத்திலேயும் சரி அன்னைக்கே வடமொழி வந்து உள்ள இருந்திருக்கு. அவ்வளவாக வந்து பாத்தீங்கன்னா கோலோச்சி கிடையாது. அப்ப குறுந்தொகையிலேயே வடமொழி பெயர்கள் கொண்ட புலவர்கள் வந்து இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, உருத்திரன், உலோச்சன், பௌத்திரன், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உரோடகத்துக்காரன், சாண்டில்யன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து சண்டில்யன் கிடையாது, சாண்டில்யன் வரும்னு நினைக்கிறேன். சண்டில்யன் செக் பண்ணிக்கிறோம் கொஞ்சம். அடுத்து மாதிரத்தன், பிரம்மந்தன், இவங்கெல்லாம் வந்து நீங்க கேட்கலாம், ஐயா வந்து இதெல்லாம் வந்து மொழி முதலெழுத்துக்கள் வந்து இருக்குல்ல. அப்படி கிடையாதுங்க. பார்ப்பதற்கு வந்து தமிழ் சொல்லு போல இருக்கும், ஆனா வந்து அது என்ன கிடையாது, தமிழ் சொல் வந்து கிடையாது. இப்ப நம்ம மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து இலக்கணத்துல வந்து படிச்சிருக்கோம். ஊ வரும், பா வரும். ஏன்னா வள்ளியில மாணவன் கேட்பேன், ஐயா ஊ வந்து தமிழ்ல தானே தொடங்குது, அப்ப தமிழ் சொல்லா அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அடுத்து குறுந்தொகை குறிப்பிடும் அரசர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோழன், கரிகாலன், இதை வச்சு கேள்வி கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2019 கேள்வி கேட்டிருக்கிறாங்க, 2021 கேட்டிருக்கிறாங்க. எப்படி கேள்வி கேட்பாங்க தெரியுங்களா? கீழ்கண்டவற்றுள் குறுந்தொகையில் சுட்டப்படக்கூடிய அரசன் அப்படின்னு கேட்டு சோழன், கரிகாலன், குட்டுவன், பசும்பொன் பாண்டியன் இப்படி கொடுத்துட்டு இன்னொரு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வேறொரு அரசனை மாத்தி கொடுப்பாங்க. அப்ப நம்ம எல்லா நூல்லையும் சொல்லக்கூடிய என்னது, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா அகப்பாடல்கள்ல வந்து எப்படிங்க வந்து இந்த மன்னர்களை வந்து சொல்றாங்க அப்படின்னா எப்படி பெரும்பாலும் சொல்லுவாங்கன்னா, இந்த அகப்பாடல்ல வரக்கூடிய அந்த நாட்டினுடைய அரசனுடைய அந்த நாடு, அவனுடைய வளம், அவனுடைய ஆட்சி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இத்தகைய நாட்டுக்கு தலைவனே, வார்த்தை நல்லா கவனிங்க, இத்தகைய நாட்டுக்கு தலைவனே, இத்தகைய ஊரனே, இத்தகைய செல்வ செழிப்பு உடையவனே, இந்த நகரை போன்று இருக்கக்கூடிய தலைவனே, அப்படிலாம் வந்து அதை வந்து உவமையாக சொல்லி வந்து இந்த இருக்கு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க பாருங்க. அப்ப ஓரி, நல்லி இவங்கெல்லாம் வந்து குறுந்தொகையில வந்து குறிப்பிடக்கூடிய அரசர்களாங்க. குறுந்தொகை பாடிய பெண்பால் புலவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேரு? 13 பேர் வந்து இங்க சொல்றாங்க. அதுல இலக்கிய வரலாறுல வந்து முக்கியமானவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆட்டனத்தி ஆதிமந்தி, ஆதிமந்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து வந்து ஊன்பித்தை, ஔவையார், அடுத்து வந்து நன்னாகையார், வெண்பூதியார், வெள்ளி வீதியார். இந்த வெள்ளி வீதியாருடைய பாடல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்ப நீங்க படிக்கிறதா பொதுவான கருத்து தான். நான் இங்க பாட்டுக்கு வர்றப்ப நீங்க நேர்த்தியாக இருக்கும். நீங்களே இது வரைக்கும் அந்த பாட்டுக்கு அந்த மாதிரி அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு தெரியாது. நீங்க குப்பை கோழியார்னு படிச்சிருப்பீங்க, அணிலாடு முன்றான்னு படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த பாட்டியுடைய சிறப்பம்சம் எல்லாம் பின்னாடி இருக்கு. நம்ம முழுமையான பாடல் நடத்துறப்ப உங்களுக்கு தெரியும். அடுத்து 19 பாருங்க, குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடியுள்ள பெண்பால் புலவர்கள் வந்து 2 பேர். இந்த இருக்கு நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க. இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கியமேரி புத்தகத்துல இருந்து தகவல் எடுத்திருக்கோம். ஆனா பாக்கியமேரி புத்தகத்துல தப்பு. நம்ம வினோத் ஐயா இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஐயா அந்த இடத்துல ஒரு ஒரு மிஸ்டேக் இருக்குன்றப்ப நாங்க அதை கரெக்ஷன் பண்ணோம். நம்ம வந்து பெரும்பாலும் இலக்கிய வரலாறுலயே வந்து சில முரண்பாடுகள் இருக்கும். நம்மகிட்ட படிக்கிறவங்க அந்த மாதிரி எரர் மிஸ்டேக் இருந்தா சொல்லிருங்க. நீங்க வந்து இப்ப இந்த இருக்க அடிச்சிருங்க. இதை வந்து நன்னாகையா அப்படின்றது 8 பாடல் அடிச்சுட்டு ஔவையார் 15 பாடல்கள் போட்டுக்குங்க. குறுந்தொகையில வந்து மிக அதிகமாக பாடியுள்ள பெண்பால் புலவர்கள் வந்து 2 பேருங்க. நீங்க குறுந்தொகை மூல நூல் எடுத்தா நீங்க பின்னாடி கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு புலவர்களும் எத்தனை அந்த புலவர்கள்ல வந்து பெண்பால் புலவர்கள் வந்து எத்தனை பாடல்கள் பாடியிருப்பாங்கன்னு பின்னாடி கொடுத்திருக்காங்க. என்கிட்ட மூல நூல் அன்னைக்கு நாங்க செக் பண்ணி பார்த்தோம். அதுல முதல் இடத்தை பிடிக்கிறது வந்து யாருன்னா ஔவையார் வந்து குறுந்தொகையில 15. ஔவையார் வந்து மொத்தமாகவே வந்து 59 பாட்டு பாடியிருக்காங்க. நல்லா தெரியுங்க. சங்க இலக்கியங்கள் ஔவையார் தனிப்பாடல் நீங்க சேர்க்காதீங்க. சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஔவையாரை பொறுத்த வரைக்கும் 4 ஔவையார் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சது 2 ஔவையார் ஒவ்வொரு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தனிப்பாடல்கள் படிக்கிறப்ப அங்க நான் கொடுத்திருக்கேன் ஔவையாரை பத்தி 4 ஔவையாரை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 பக்கம் கொடுத்திருக்கேன். யாவச்சுனால கிடைப்பதற்கு அரிய தகவல். அப்ப இந்த இருக்க நன்னாகையா அப்படின்றத அடிச்சுட்டு ஔவையார் வந்து 15, குறுந்தொகையில 15 பாட்டு. வெள்ளி வீதியார் அடுத்த இடத்தை பிடிக்கிறவங்க வந்து குறுந்தொகையில வந்து அதிக பாடல் பாடினவங்க வந்து யாரு? வெள்ளி வீதியார் 8 பாடல்கள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து 20 பாருங்க, குறுந்தொகையில் இவருடைய பாடல்கள் பெரும்பாலானவற்றில் கிடைப்பதற்கு அரிய வரலாற்று கருத்துக்கள் வந்து காணப்படுகின்றன. பரணர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரணரும் மாமூலனாரும் வரலாற்று கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியவங்க. இங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு கருத்து இருக்கு, உங்களுக்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் கூடுதலாக வந்து செய்யுள் யாத்த அரசர்கள், அரச புலவர், இந்த மாதிரி ஒரு நம்ம தனிப்பட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கு, எனக்கு ஞாபகப்படுத்துங்க. இந்த பரணரை பற்றி மாமூலனாரை பற்றியும் கூடுதல் தகவல் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு பகிர்றேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, குறுந்தொகை பாடல்களில் ஆசிரியர் பெயர் கிடைக்காத பாடல்கள் வந்து 10 பாட்டு, 10 பாடல்கள் கிடைக்கல. 8 தொகை நூல்கள் முதலாக துவக்கப்பட்ட நூல். நீங்க வந்து அந்த பழமையான பாட்டை வச்சு நீ முடிவுக்கு வந்துடக்கூடாது. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்தபதிற்று 10, ஓங்குவரி பாடல், அதை வந்து சொல்லக்கூடாது. அங்க வந்து நற்றினை தான் முதல்ல வரும். இங்க நம்ம மூளை இப்படி எல்லாம் யோசிக்கும், நற்றினை தானே முதல்ல வந்துச்சு, அப்ப 8 தொகையில, அப்ப அந்த சாய்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா 8 தொகை நூல்கள்ல வந்து முதல்ல வந்து புலவர்களால வந்து வள்ளல்களால வந்து தொகுக்கப்பட்ட நூல் வந்து குறுந்தொகை தான். வரலாற்று புலவர்கள் எனப்படுபவர்கள் வந்து பரணரும் யாரும் மாமூலனாரும். அடுத்து உரையாசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் வந்து எந்த நூல்? குறுந்தொகை. சரி, யார் உரையாசிரியர் அப்படின்னா, தான் எடுத்துக்கொண்ட ஏதாவது ஒரு நூலுக்கோ ஒரு செய்யுளுக்கோ ஒரு பாடலுக்கோ உரை வந்து சொல்லும் பொழுது அதற்கு வந்து சான்றுகளாக வந்து சில மேற்கோள் பாடல்களை வந்து காட்டுவாங்க. அப்ப அந்த இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள்ல வந்து குறுந்தொகை பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா உரையாசிரியர்கள் வந்து அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறாங்களா, கையாண்டு இருக்கிறாங்களாம். குறுந்தொகை பாடல்களை மேற்கோளாக காட்டப்பட்டுள்ள பாடல்கள் மொத்தம் வந்து பாருங்க, இந்த உரையாசிரியர்கள் வந்து தன்னுடைய உரைகள்ல வந்து குறுந்தொகை பாடல்களை மட்டும் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ள பாடல் மொத்தம் வந்து 236 பாட்டாம். மொத்தம் வந்து 400 பாட்டுங்க. 400 பாட்டுல 236 பாட்டை வந்து பிற உரையாசிரியர் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்களா, தங்களுடைய உரைகள்ல வந்து மேற்கோள்களாக வந்து ஒரு சான்றுகளா காட்டியிருக்கிறாங்களா. அடுத்து திருவிளையாடல் புராணத்தில் தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்கியது உங்களுக்கு தெரியும். 2வது பாட்டு கொங்குதேர் வாழ்க்கை. இந்த பாட்டுக்கு அன்னைக்கு வந்து நம்ம வந்து சங்கத்திலே வந்து விளக்கம் சொன்னேன் நான் வந்து, அதனால இங்க கூடுதலா வந்து அங்க போக தேவையில்லை. இதுதான். அடுத்து குறுந்தொகை பாடல்களுக்கு 9 அடிகள் கொண்ட பாடல்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம குறுந்தொகைக்கு அடிவரை என்ன சொன்னோம்? 4 to 8 சொன்னோமா? நான் ஏற்கனவே சொன்னேனா? அதையும் மீறி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அகம் சார்ந்து பிரிக்கும் பொழுதும் அதுல சொல்லக்கூடிய இந்த கருத்து பொருண்மை, பாவகை, இதெல்லாம் பிரிக்கும் பொழுதும் இது குறுந்தொகையோடு சேர்க்க வேண்டிய பாடலாக வந்து அந்த புலவர் வந்து வச்சுட்டு இதை மற்றதோடு சேர்ப்பதற்கு என்ன கிடையாது, சேர்க்க முடியாது. அந்த கருத்து பொருள் வச்சு எடுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அடிவரையறையில வந்து இந்த 2 பாட்டு, எந்த பாட்டு? 307வது பாட்டும் 391வது பாட்டும் அந்த 4 to 8 அடிவரையறையில இருந்து என்ன பண்ணுது, மீறி காணப்படுது. எத்தனை காணப்படுது? 9 அடியா காணப்படுது. இன்னைக்கு நீங்க அந்த குறுந்தொகையில பாத்தீங்கன்னா 9 அடியில இருக்கும். அப்ப அதையும் நம்ம கணக்குல வந்து என்னது வச்சுக்கிறணும். அந்த 307வது பாட்டு என்னன்னா, வளை உடைத்தனையது ஆகி, இந்த ஒரே வரிதான் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க வேண்டாம் அந்த 307வது பாட்டை வந்து நீ எடுத்து பாருங்க. அப்ப இந்த பாட்டும் அடுத்து உவரி ஒருத்தல் உலாது என தொடங்கும் 391வது பாடலும் 9 அடிகளை பெற்றுள்ளன. அடுத்து 30வது வரி பாருங்க, 30வது பாயிண்ட்ஸ். கடவுள் வாழ்த்து உட்பட 402 பாடல்கள் இந்நூலில் உள்ளன. இதெல்லாம் நீங்க போட்டு குழப்பிடக்கூடாது. ஏன்னா குறுந்தொகை அப்படின்னாலே குறுந்தொகை 400 தான் தெரிஞ்சுக்கங்க. கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து சில நேரங்கள்ல வந்து இந்த எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அளவீடு வந்து குறையும். இப்ப நம்ம இந்த கருத்து எடுத்திருக்கிறது எங்க எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா மதுசான்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப கடவுள் வாழ்த்து உட்பட 402 பாடல்கள் இந்நூல் உள்ளன. கடவுள் வாழ்த்து பாடல் பாரதம் பாடிய என்னது பெருந்தேவனாரால் பாடப்பட்டுள்ளது. நான் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருங்க. 301 பாருங்க, குறுந்தொகைக்கு இவரும் உரை எழுதியுள்ளார். யாரு? போவே சோமசுந்தரனார். இப்ப இத பத்தி உங்களுக்கு வந்து உங்க 8 தொகைக்கினில ஒரு அட்டவணை போட்டிருப்பேன், நீங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஏதுவாக நீங்க சுருக்கமா படிக்கிறதுக்கு வந்து 8 நூலையுமே கொண்டு வந்து அங்க முதல் உரைக்காரர் யாரு, பதிப்பாசிரியர் யாரு, அங்க உங்களுக்கு கொடுத்துரும், பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, குறுந்தொகையில் அடி எல்லை மீறிய 2 பாடல்களும் யாருடைய கூற்றாக இருக்கு? நம்ம மேல பார்த்து பாத்தீங்களா, 307வது பாடலும் 391வது பாடலும் பாத்தீங்கன்னா தலைவி வந்து தோழி கிட்ட சொல்ற மாதிரி, இந்த தோழியிடம் 33 இருக்கு பாத்தீங்களா, அது இங்க கொண்டு வந்துருங்க. தலைவி தோழியிடம், தலைவி வந்து தோழிகிட்ட பேசுறது மாதிரிதான் அந்த 307வது பாடலும் 391வது பாடலும் 9 அடிகள் உடைய பாடலாக வந்து இருக்கான். அடுத்து 34 வந்து பாருங்க, 33 குறுந்தொகை அழிந்து போகும் சூழ்நிலையில் இருந்த போது புத்துரையுடன், அதென்ன புத்துரை? புத்துரைன்னா ஒண்ணும் கிடையாதுங்க, புதுமையான உரை,
அப்பதான் வந்து புதிதாக சொல்லக்கூடிய ஒரு உரையோட 1925 வந்து இவர் வெளியிட்டார். யாரு? தி. சௌ. ரங்கசாமி ஐயங்கார். அடுத்து 1937 குறுந்தொகையை வந்து தமது உரையுடன் சிறந்த பதிப்பாக வெளியிட்டார். யாரு? ஊவேசா. ஊவேசா வந்து பதிப்பிக்கிறது மட்டும் அவர் வேலை கிடையாது. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உரையும் மிக நேர்த்தியாக சொல்லியிருப்பாரு. ஊவேசாவுடைய உரைகள்லாம் நீங்க நமக்கு கிடைக்குது. அடுத்து 35 பாருங்க. குறுந்தொகையில் இறையனார் எழுதியதாகவும் தலைவன் கூற்றாகவும் அமைந்த இரண்டாவது பாடல் வந்து யாரு? இந்த பாடல் இந்த கொங்குதேர் வாழ்க்கை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏழை புலவன் தருமைக்கு வந்து இறைவனே சிவபெருமானே அதற்கு வந்து அந்த பாடல் எழுதி கொடுத்ததாக சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த கொங்குதேர் வாழ்க்கை. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாட்டு. பெண்களுடைய கூந்தலுக்கு வந்து இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா? அங்க அந்த கேட்பாரு. அந்த கேட்கிறப்ப தான் வந்து சிவபெருமானுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய யாரு? உமாதேவிக்கும் அந்த இது இருக்கா அப்படின்னு கேட்கிறப்ப வந்து அந்த நக்கீரர் வந்து பதில் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? யாரா இருந்தா என்ன, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையில மனம் கிடையாது அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்கும், பாத்துங்க. அடுத்து 36 பாருங்க. முதலில் தொகுக்கப்பெற்றமை ஏனையவற்றை விட மிகுதியாக உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டமை பாத்தீங்க அப்படின்னா எந்த நூலு? இந்த குறுந்தொகை தான். முதல்ல தொகுக்கப்பட்டது ஒரு சிறப்பு. மற்ற நூல்களை ஒப்பிடும் பொழுது வந்து கிட்டத்தட்ட 235 பாடல்கள் வந்து உரையாசிரியர்கள் தங்களுடைய உரையில வந்து என்ன பண்ணி இருக்கிறாங்க. இதெல்லாம் கூற்றுல கேட்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து கூற்றுல கொண்டு வந்து கூற்று சரி, கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து கொடுத்துட்டு கூற்று 2 தவறு, இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். 37 பாருங்க. நல்ல என அடைமொழியோடு அழைக்கப்பெறுதல் போன்று பல சிறப்புகளையும் உடையது. இது பக்கத்தில் எழுதிக்கங்க. நீங்க பன்னாடி வந்து குறுந்தொகைன்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதுறப்ப வந்து உங்களுக்கு மறக்காது. பின்னாடி வந்து பல சிறப்புடையது குறுந்தொகை. குறைந்த அடி எண்ணிக்கை. ஆமா சொல்லுங்க. 25க்கும் அந்த சொன்னீங்களா 36க்கும் ஒரே ஆன்சருங்க ஐயா. 25க்கும் 236 வருதுங்களா? ஓ சரி 230. சரிங்கம்மா, தட்டச்சு பிழையா இருக்கலாம், நான் செக் பண்ணி சொல்றேன், ஞாபகப்படுத்திருங்க. காப்பி பண்ணதா இருக்கும். ஆமா, நம்ம செக் பண்ணி சொல்றேன், மறந்துடாம குரூப்ல போட்டுருங்க, நான் புக்கு எவிடன்ஸ் எடுத்து போடுறேன். அடுத்து இந்த மாதிரி வந்து தட்டச்சுல சில தவறுகள் இருக்குங்க, நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து 37 வந்து 38 பாருங்க. குறைந்த அடி எண்ணிக்கை பாடல்களை பெற்றமையால் குறுந்தொகை என பெயர் பெற்றது. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க ஏற்கனவே சொன்னதான் நம்ம வந்து உருத்திரன், உரோடகத்துக்காரன், உலோச்சன், சண்டில்யன், பௌத்திரன், மாதிரத்தன், அடுத்து பிரம்மந்தன் முதலிய புலவர் பெயர்கள் அன்றே வடமொழி பெயர்கள் தமிழ் ஊடுருவிவிட்டமே காட்டும் என்பார். யாரு? ராசமாணிக்கனார். வந்து ராசமாணிக்காருடைய நூல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரலாற்று கருத்துக்களை வந்து மிக நேர்த்தியாக சொல்லுவாரு. இங்க வந்து அவருடைய இதுலதான் வந்து அன்னைக்கு சங்க காலத்திலேயே வந்து என்னது வடமொழி பெயர்கள் இங்க வந்து தமிழ்ல வந்து ஊடுருவிய. இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து எக்கச்சக்கம். நீங்க ஒரு வகுப்பறையில ஒரு மாணவன்கிட்ட போய் பெயர் கேட்டீங்கன்னா ஒரு பெயர் 2 பேரும் தமிழ் பெயர் சொல்லுவான், எல்லாமே வடமொழி பெயர். இன்றைக்கு அந்த மாதிரி மாறி போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அடுத்து இது ஏற்கனவே படிச்சதான். கரிகால் வளவன், குட்டுவன், பொறையன், பாண்டியன், பாரி, ஓரி, நல்லல், இந்த நல்லண்டு போட்டுக்குங்க போன்ற அரசர்களை பற்றிய செய்திகள் குறுந்தொகையில் காணப்படுகின்றன. குறிப்பாக பர்ணர் பாடல்கள் வந்து வரலாற்று செய்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகுதி. இதுல டிஆர்பியில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நல்லா யோசிச்சு கேட்கும். அடுத்து குறுந்தொகையில் குறிப்பிடப்படும் ஊர்கள் காஞ்சி, மாந்தை, உறையூர், குறும்பூர். அடுத்து மட்டும் கிடையாது. 43 பாருங்க. பறை, பனிநிலம், பதலை, முழவு முரசு முதலிய இசைக்கருவிகளும் கட்டளைக்கல், கொல்லிப்பாவை ஆகியனவும் காட்டப்பட்டுள்ளன. இதுவும் பின்னாடி பாட்டு வரியில வந்து வருங்க. 44 வந்து பாருங்க. குறுந்தொகை பாடல்கள் வந்து வர்ணனை வந்து குறைவாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குறுந்தொகை பாடல்ல வந்து வர்ணனை வந்து குறைவாக இருக்குமா. குறுந்தொகை பாடல்கள் வந்து முதல் கருப்பொருள்களை விட, வார்த்தை நல்லா கவனிங்க, ஏன்னா உங்களுக்கு முதற் பொருளும் கருப்பொருளும் எப்ப வருதோ அது வந்து உவமை வர்ணனையா போயிடும். அதனாலதான் முதல் கருப்பொருளை விட உரிப்பொருளுக்கு சிறப்பிடம் தரப்பட்டுள்ளது. உரிப்பொருள்னா என்னது? குறிஞ்சி புணர்தல் நிமித்தம், முல்லை இருத்தல் நிமித்தம், மருத வந்து ஊடல், நெய்தல் வந்து இரங்கல், பாலை வந்து பிரிதல் நிமித்தம். சரிங்களா? அதுதான். அடுத்து பாருங்க. குறுந்தொகை பாடல் உள்ளுரை இறைச்சி ஆகியவை அளவாக அமைந்துள்ளன. இங்க பாருங்க, இதுவும் ரொம்ப அருமையான ஒரு பாட்டுங்க. இதோட முழு பாட்டு பின்னாடி இருக்கு. களனி மாத்து விளைந்துகு தீம்பலம்
பழனவாளை கதும் ஊரன். கழனின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த கழனின்றது வயல். அந்த வயல் இருக்கு. அந்த வயலை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மாத்துனா மரம் இருக்கு. அதுல இருந்து விழக்கூடிய அந்த சுவையான கனி இருக்கு பாத்தீங்களா, அந்த கனி வந்து எதுல விழுகுது, பழன வாழை. பழனம்ன்றது வயல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த வயல்ல இருக்கக்கூடிய அந்த வாழை மீன்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாழை மீன் வந்து வயலுக்குள்ள தெரியுதுங்க, நீருக்குள்ள. அப்படி திரிந்த மீனுக்கு அங்க கனிந்து இருக்கக்கூடிய பழத்தை வந்து இந்த மீன் வந்து என்ன பண்ண தேவையில்லை, போய் அங்க தேடன்ற அவசியம் இல்லை, மரத்துல ஏறி பறிக்கின்ற அவசியம் இல்லை. அந்த வயல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனியானது அப்படியே மீனோட அருகில அதுல வாயில வந்து என்ன ஒண்ணுதான் அப்படியே விழுகுதான். கதும் ஊரணே, வாழை கதும் ஊரணே அப்படின்னா அந்த வாழை வந்து அந்த கவ்வி உண்ணக்கூடிய அந்த ஊரணே. சரி, இதுக்கும் பாட்டுக்கு என்ன வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கங்க. என்னன்னா, ஒரு மீன் வந்து தேடி கஷ்டப்பட்டு அந்த கனியை வந்து உண்ணாம கனியானது கனிஞ்சு அப்படியே அந்த மீன்கிட்ட வந்து விழுகுது. அதுபோல இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தலைவனுக்கு வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய அந்த காதல் இந்த மாதிரி வந்து அவனுக்கான அன்பு கிடைக்காம அவனை தேடி வந்து பாத்தீங்கன்னா காதல் கனிஞ்சு அவங்கிட்ட விழுகுது அப்படின்றத அந்த பாட்டு. இந்த பாட்டு முழுமையான பாட்டு பின்னாடி இருக்கு, பாத்துக்கலாம். தன் வற்புறுத்தலின்றி தன் வீட்டிற்கு தலைவன் தானாக வந்தான் என்று பரத்தை கூறும் குறிப்பு தான் என்னது, பொருளுடையது. இதுல நிறைய உள்ளார்ந்த கருத்துக்கள் நிறைய வரும். இப்ப கனி வந்து கனிஞ்சு விழுகுதுன்றப்ப வந்து தலைவியா சொல்லக்கூடாது, சரிங்களா? ஏன்னா தலைவிக்கு வந்து அச்சம், நடம், மான, பயிர்ப்பு இருக்கும். ஆனா பரத்தை கிட்ட வந்து நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. அவருடைய பார்வை வந்து சாதாரணமாக ஒரு ஆடவன் மேல வந்து விழுகும். இதெல்லாம் உள்ள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். அடுத்து இதெல்லாம் முழுசா பின்னாடி பாட்டு நான் சொல்றேன். அடுத்து 48 பாருங்க. கையும் காலும் தூக்கவே தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதலும் தாய்க்கே. இதுவும் ஏற்கனவே சொன்னேன் நான் வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காதல் பரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, இதுவும் பரத்தை பற்றியதான், சரிங்களா? காதல் பரத்தை வந்து தலைவனை வந்து அந்த இருக்க வந்து ஒரு எள்ளி நகையாடுவா, சிரிப்பா. எள்ளல் இளமை பேதமை மடமை மெய்ப்பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு வந்து அங்க வரும், சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்ப காதல் பரத்தை வந்து தலைவன் என்ன சொல்றா அப்படின்னா, ஏண்டா நீ என்கிட்ட இருக்கிறப்ப வந்து நீ வாய் பயங்கரமா அடிக்கிற, நீ அங்க போனே உன் மனைவி கிட்ட போகமே, பார்த்தேன் உன்னை நீ என்ன பண்ணு பார்த்தேன்னா, அவன் உட்கார்ற எந்திரினா எந்திரிக்கிற, அதாவது கையும் காலையும் தூக்கும், தூக்குனா தூக்கு, இறக்குன அவ தூக்குவா. ஆடி பாவை போல நீங்க பாத்திருப்பீங்க இந்த பொம்மைகள்லாம் பாத்தீங்கன்னா, கையை தூக்குனா நம்ம இப்படி கையை இப்படி அசைச்சோம்னா அதை அசைக்கும், மேல விட்டுன்னு விடும். அது மாதிரி ஆடி பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கு. புதல்வன் தாய்னா யாரை குறிக்குது அப்படின்னா அந்த மனைவியை குறிக்குது. யாரோட மனைவிய? தலைவனுடைய மனைவி. அதாவது உன்னுடைய பிள்ளையோட தாயின்னு சொல்ல வர்ற. அப்ப உன்னுடைய பிள்ளையோட தாய்னா யாரு? அவன் கட்டிய மனைவி, சரிங்களா? தலைவி, காதலி. அப்ப உன்னுடைய மனைவி சொல்றப்ப உட்கார்ற கையசைக்கிற இப்படி எல்லாம் இருந்த நீ என்கிட்ட மட்டும் வாய் சவால் அடிக்கிற, அப்படித்தான்றா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கிண்டலா வந்து கேட்பா. அதான் அந்த பாட்டு. அடுத்து பாருங்க 49 பாருங்க. கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல. இதுவும் ரொம்ப அருமையான ஒரு பாட்டுங்க. இது வந்து என்னன்னா, ஒரு தலைவன் இருப்பான், சரிங்களா? தலைவன் வந்து தன்னுடைய அந்த காதல் நோயில வந்து அவன் என்ன பண்ணுவான், அதை தாங்க முடியாம அந்த காம நோயில வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து இந்த பாட்டை வந்து மிக நேர்த்தியா இருக்கு. எப்படின்னா, நல்லா கவனிங்கவே, ஒரு பாறை இருக்குங்க. அப்படி கற்பனைக்கு சும்மா ஒரு காட்சிப்படுத்துறது. ஒரு பாறை இருக்குங்க. அந்த பாறைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல வந்து அந்த இதுல வந்து வெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையில வந்து நிறைய வந்து திரண்டு கிடக்கு. நல்லா தெரிஞ்சுக்க, திரண்டு கிடக்கு. இவனுக்கு என்ன, அது கையில வந்து கையை வந்து அதாவது வந்து இவன் வந்து என்ன, ஒரு முடமானவன், சரிங்களா? அதே நேரத்துல வாயும் பேச முடியாது அவனால வந்து, அவன் ஊமை. இவனை வந்து எதை காக்க சொல்லி இருக்கிறாங்க, காவல் காக்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த வெண்ணெய்னா பால்ல இருந்து எடுக்கிற பாத்தீங்களா, அதை வந்து காக்க சொல்லி இருக்கிறாங்க. அது எங்க இருக்கு? மலை உச்சியில பாத்தீங்கன்னா ஒரு பாறையில இருக்கு. வெயில் பயங்கரமா அடிக்குது. அடிக்க அந்த எண்ணெய் வந்து உருகுது, சரிங்களா? உருகுது. இவனால வந்து யாராச்சும் வந்து அதை காப்பாத்துங்கன்னு இவனால பேச முடியாது, ஊமை. இவன் எந்திரிச்சு போய் அதை என்ன பண்ண முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. இங்க நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும், இவனுடைய நோய் கூட அந்த மாதிரிதான்.
காதல் வந்து இவனுடைய அந்த உணர்வை வந்து என்ன பண்ணுது, வருத்துது. இவனால வந்து என்ன பண்ண முடியல, இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னது முடமானவன், அதே நேரத்தில் பேச முடியாதவன், தன்னுடைய அந்த இதை வந்து உணர்வுகளை வந்து வெளியேயும் சொல்ல முடியல, என்னது பண்ண முடியல. அதுதான் நீங்க சங்க இலக்கியத்தை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அதுல பயங்கரமான அர்த்தம் இருக்கும், பாத்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க 50. இந்த பாட்டு பின்னாடி விளக்கமா சொல்றேன், முழு பாட்டு இருக்கு. அடுத்து 50 பாருங்க. குறுந்தொகையின் முதல் 80 பாடல்களுக்கு பேராசிரியரும் பின் 20 பாடல்களுக்கு என்னது தாமும் அப்படின்னா நச்சினார்க்கினியரும் என்ன பண்ணிருக்கிறாரு, உரை எழுதியிருக்கிறாரு. இது சிந்தாமணிய உரையில வந்து சிறப்பாயிரத்துல வருது. அந்த பாட்டு கீழே இருக்கு, நான் பாத்துக்கலாம். அடுத்து 51 பாருங்க. கொஞ்சம் ரிப்பீட்டடா சில தகவல் வரும், ஏன்னா வேற ஒரு புத்தகத்துல காப்பி பண்ணதுனால. தீசவ் அரங்கசாமி ஐயங்கார் வந்து, ரங்கசாமி ஐயங்கார் பாத்தீங்கன்னா ஊழ சாமிநாதர் 1937 முதல்வர் வந்து இதை வந்து பதிப்பிச்சிருக்கிறாங்க. குறுந்தையை முதல்ல பதிப்பித்தவர் வந்து சௌரி பெருமாள் ஐயங்கார் 1915. அடுத்து 53 பாருங்க. இரு நெஞ்சங்கள் எக்காரணமும் இன்றி இணைந்து ஒன்றும் இயல்பினை யாயும் யாயும் என தொடங்கும். இந்த பாட்டு பின்னாடி முழு பாட்டு இருக்கு, சூப்பரா இருக்கும். அதை வந்து பின்னாடி பார்ப்போம். அதாவது வந்து தலைவியோட தலைவன் வந்து தலைவன் கூட வந்து தலைவி பழகுறாங்க. தலைவிக்கு வந்து ஒரு அச்சம் வருது, இது உண்மையிலே நம்மகிட்ட இருப்பானா இல்ல பழகிட்டு விட்டுட்டு போயிருவானா. அந்த நேரத்துலதான் தலைவன் கூட்டுறா ஒரு பாட்டு வருதுங்க. இங்க பாரு, உன்னுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் யாருன்னு தெரியாது, என்னோட அம்மாவும் உன்னோட யாருன்னு தெரியாது, நீயும் நாண்டு யாருன்னே தெரியாது. நம்ம எப்படி பழகணும், இன்னைக்கு பழகிட்டோம், களவு வாழ்க்கை மேற்கொண்டுட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எப்படி கலந்துட்டோம் தெரியுங்களா? ஒரு செம்மண் நிலத்துல வந்து ஒரு நீர் கலந்துச்சுன்னா செம்மண் நிலத்தையும் நீரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது போல நம்முடைய மனசு வந்து கலந்துருச்சு. இனிமேல் நம்மளை யாரு பிரிக்க முடியாது, நீ இந்த மாதிரி பயப்படாத, தைரியமாறு. அதுதான் அந்த பாட்டு. இந்த பாட்டு பின்னாடி பார்ப்போம். அடுத்து 54 பாருங்க. புதுப்பெண் மோர் குழம்பு வைத்து தலைவனை பாராட்ட பெரும் பாங்கினை முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல். உங்களுக்கு புரியாட்டி இந்த இருக்கு, நீங்க என்ன பண்ணு தெரியுங்களா, சில நேரம் மறைஞ்சு போகுது. அப்ப நியாயம்ன்றது வந்து என்னது, குறுந்தொகை தலைவன் இப்படி சொல்லியிருக்கான் அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மேல சொன்ன பாத்தீங்களா, என்ன சொன்ன, நம்ம வந்து கையும் காலும் தூக்கும் ஆடி பாவை போல மேவன செய்கின்றன் புதல்வன் தாய்க்கு. அப்ப யாருடைய தாய்க்குன்னா குருந்தைகள் வரக்கூடிய அந்த தலைவனுடைய அந்த மாதிரி வந்து குறியீடு போட்டு வச்சிருக்கணும். இப்படி எல்லாம் உங்களுக்கு மறக்காது. இப்ப கையில் ஊமன் கண்ணில் காக்கும், இது வந்து என்னது, அந்த ஊமன் வந்து யாரு, குறுந்தொகை தலைவன். இதெல்லாம் குறியீடு, கீவேர்டு போட்டு வச்சுக்கணும் அந்த இடத்துல வந்து. அப்ப நம்ம எக்ஸாம்ல வரும், இவன் யாரு, குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் என்ன பண்ணிருக்கான், இவன் வந்து கையும் கால் வராதவன், ஒரு ஊமை, இவன் வந்து வெண்ணைய வந்து பாறையில வந்து காவல் காத்திருக்கான், அது உருகி வர்றப்ப இவன் என்னால் என்ன பண்ண முடியும், அது மாதிரி தன்னுடைய காம நோய். இப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு யதார்த்தமான கருத்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரி, அடுத்து பாருங்க. இந்த வந்து 54 வந்து இது ரொம்ப அருமையான பாட்டுங்க. இப்ப ஒரு செவிலித்தாய் வந்து என்ன பண்ணிருக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, நற்றாயிட்ட வந்து ஒரு கருத்து சொல்றா. என்ன கருத்து சொல்றா அப்படின்னா, தலைவனை வந்து தலைவன் தலைவி வந்து நான் பார்க்க போனேன், அவங்க உடன்போக்குல வந்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க போனா அவங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க. அவ வந்து ஒரு அடுப்பங்கரில சோறாக்கிட்டு அவ கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகையோட இருக்கா, ஒரு சுத்தம் இல்லாம இருக்கா. அந்த உணவை வந்து பரிமாறுறா. ஆனா அவன் அந்த உணவையே அவன் என்ன பண்றான், தலைவன் வந்து காதலன் வந்து அந்த உணவை சுவையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கைப்பக்குவத்தை வந்து ரசிச்சு அந்த இடத்துல உணவை சாப்பிடுறான் அப்படின்னு செவிலித்தாய்வு யார்கிட்ட சொல்றாருன்னா நற்றாயிட்ட சொல்றா. இப்படி எல்லாம் குடும்பம் நடத்துறாங்க. இது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம், நம்ம வந்து நற்றினில ஒரு பாட்டு பார்த்தோம். நீங்க ரெண்டையும் குழப்பிடக்கூடாது, சாய்ஸ் அப்படித்தான் வைப்பாங்க. நீங்க படிச்சது எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். நீங்க ஒரு சிலது இந்த ஒரு குரங்கை பற்றி ஒரு பாட்டு வருங்க, நற்றினில அதே வரி வரும், குறுந்தொகையில அதே வரி வரும். நான் அந்த எழுதியிருப்பேன், அந்த இடத்துல பாத்துக்கோங்க. அப்ப இதுதாங்க முனிதையில் பிசைந்த காந்தல் மெல்விரல். அந்த புளித்த தயிரை வந்து பிசைஞ்சு காந்தல் போன்ற மெல்லி விரலால வந்து அதை வந்து என்ன பண்றது, அதை பிசைஞ்சு அவனுக்கு வந்து அந்த சாப்பாடை வந்து கொடுக்கும் பொழுது அந்த வந்து தலைவன் என்ன பண்றியான், விரும்பி சாப்பிடுறியான். இப்படியாப்பட்ட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எதிர்பார்த்ததை விட அப்படின்னு செவிலித்தாய் வந்து நற்றாயிட்ட போய் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை முறையை சொல்றதா அந்த பாட்டு. முழு பாடல் பின்னாடி இருக்கு, பார்க்கலாம். அடுத்து 55 பாருங்க. இச்சரிக்கப்பட்டு காம நோயால் வெதும்பும் தலைவியை குப்பை கோழி தனிப்போர் போல விழிவாங்கி விழியின் அல்லது களைவோர் இளையான் உற்ற நோய்க்கே. இந்த பாட்டு பின்னாடி நான் பொருளோட கொடுக்குறேன். அதாவது வந்து தலைவி வந்து அங்க வந்து காதல் நோயால வந்து தவிக்கிறா. அப்ப தவிக்கும் பொழுது வந்து அங்க வந்து ஒரு உவமை சொல்றாங்க. அதுதான் இங்க வந்து பார்க்கலாம். பாட்டை பின்னாடி சொல்றேன் நான் வந்து. அடுத்து 56 பாருங்க. ஆண் குரங்கு இறந்துபட மலை முகடேறி வீழ்ந்து உயிர் மாய்க்கும் மந்தியின் மனத்தை விட மேன்மையானது எனவும் நயம்பட சித்தரிக்கிறது. இதுவும் அதேதான்.
தன்னுடைய ஆண் ஒரு கடுவன் வந்து இறந்து போயிருது, மலையிலிருந்து விழுந்து இறந்து போயிருது. ஒரு பெண்ணு வந்து இதை நீங்க திறனாய்வாவை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திறனாய்வுல வந்து பெண்ணிய திறனாய்வுல சொல்லியிருப்பாங்க, பிஜி படிச்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா அன்றைய சங்க இலக்கியத்துல கூட வந்து கைமையை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு ஒரு ஆண் இறந்தாச்சுன்னா ஒரு பெண் வந்து தனித்து வாழ முடியாதுன்றத வச்சு ஒரு குரங்க வச்சு திறனாய்வுல சொல்லியிருப்பாங்க. இங்க என்னன்னா கடுவன் வந்து இறந்து போயிருது, மந்தி வந்து தன்னுடைய குட்டிகளை வந்து தன்னுடைய இனத்துல சேர்த்துட்டு இதுவும் அந்த ஓங்கி உயர்ந்த மலையிலிருந்து இறந்து போயிருது. இத்தகைய நாட்டுக்கு தலைவனே, நீ இந்த மாதிரி வந்து இரவு நேரங்கள்ல வந்து வர்றதை வந்து தவிர்த்துரு. இதை ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. அந்த பாட்டையும் பின்னாடி வந்து பார்ப்போம். அடுத்து பாருங்க, ஆண் குரங்கு இறந்துபட மலை முகடேறி வீழ்ந்து உயிர் மாய்க்கும் மந்தின பெண் குரங்கு மனத்தை விட மேன்மையானது எனவும் என்னது நயம்பட சித்தரிக்கிறது குறுந்தொகை பாடல். அடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தோழி கூற்றாவர், வினையே ஆடவருக்கு உயிர், மனைவிரை மகளிருக்கு ஆடவருக்கு உயிரே. தோழியை நீ தலைவிட்டு சொல்லுவா தோழி வந்து, கவலைப்படாத, ஆண்களுக்கு வந்து என்னது வினைதான், அந்த செயல் தான் ஆடவருக்கு உயிர். ஆனா அதை காட்டிலும் என்ன தெரியுங்களா, மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே. அதாவது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு, ஆடவர் வந்து உயிர் போன்றவங்க, நீ கவலைப்படாத மாதிரி பாட்டு இருக்கும். இதுவும் பின்னாடி முழு பாட்டை வந்து பார்ப்போம். இல்ல ஷார்ட்டா இருக்கும், நான் வந்து பின்னாடி முழு பாட்டு கொடுத்திருப்பேன். அடுத்து 58 பாருங்க, உள்ளது சிதைப்போர் உளர் எனப்பட்டார் என்று அரிய உண்மை என்னது அறிவிக்கின்றன, அழிவின்றி உள்ளன. எதுல, குறுந்தொகையில. உள்ளது சிதைப்போர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க, உள்ளதுன்னா உள்ளம். இன்னைக்கு இந்த அந்த வந்து தலைவி சொல்றது மாதிரி இருக்கும், அவருடைய மனசு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு செதஞ்சு போயிருக்கும். இன்னைக்கும் இந்த மாதிரி வந்து மனசை வந்து சிதைக்கக்கூடியவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்ற மாதிரி இந்த பாட்டு வரும். அடுத்து வந்து பாருங்க, மனைவிக்கு தக ஆடும் ஆடவன் கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல. நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பாட்டு தான். அடுத்து 60 பாருங்க, தன்பால் தோன்றிய காம நோயினை காத்திருக்க இயலா தலைவன். இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னதான், அதெல்லாம் நம்ம வந்து போயிடலாம். இதெல்லாம் வெவ்வேறு நூல்கள் வந்து நம்ம வந்து கோர்வையாக்கிறதுனால அதே தகவல் ரிப்பீட்டடா வரும். அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க, இது டிஆர்பில கேட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாய் அப்படின்னா என்ன, யாயின்னா மை மதர், என்னுடைய தாய். அதே நேரத்துல வந்து உன்னுடைய தாய், இந்த மாதிரிலாம் வரும். ஞாய் அப்படின்னா என்ன, யுவர் மதர், உன்னுடைய தாய். எந்தைன்னா என்னுடைய அப்பா, நுந்தை அப்படின்னா உன்னுடைய ஃபாதர், உன்னுடைய அப்பா. இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க, வச்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. அடுத்து 62 பாருங்க, புறத்தே தோன்றும் காட்சிகளை செய்யுள்களில் புனைந்து காட்டும் ஆற்றலினும் அகத்தே தோன்றும் காட்சிகளை உணர்ச்சியும் மெய்ப்பாடும் புலப்பட உரைக்கும் ஆற்றல் மிகவும் சிறந்தது. டாக்டர் ஓ.வே. சாமிநாத ஐயர் வந்து குறுந்தொகையில வந்து முன்னுரையில சொல்றாரு. அதாவது புறத்தே தோன்றக்கூடிய காட்சிகளை வந்து செய்யுள்கள் வந்து புனைந்து காட்டுறதை காட்டும் ஆற்றலினும் ஆற்றலை விட அகத்தே தோன்று காட்சி, அதன் அகத்தே தோன்று காட்சி. புறத்தேண்ட என்னது, இப்ப புற இலக்கியம் நம்ம என்ன சொல்றோம், வந்து ஒரு நாட்டினுடைய அரசனுடைய வள்ளலுடைய வெற்றி, வீரம், புகழ், கொடையை பத்தி சொல்றோம். அப்ப அவனுடைய வெற்றியை வந்து அந்த காட்சியை வந்து புனைந்து அதுக்கு ஏதாச்சும் ஓமையை சொல்லி சொல்றதை விட அகத்தே தோன்று காட்சிகளை, அகத்தேன என்னது, தலைவன் தலைவியினுடைய அந்த அன்பை வந்து சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காட்சியை வந்து அந்த உணர்ச்சியையும் என்ன பண்றது, மெய்ப்பாடும் புலப்பட. மெய்ப்பாடுனா என்னது, மெய்ப்பாடு. நம்ம தொல்காப்பிய மெய்ப்பாட்டியலே தனியா இருக்கு. அதுக்கு இளம்பூர்னாரும் சரி, அந்த இருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் சரி, மெய்ப்பாட்டியலுக்கு வந்து ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்கோம். மெய்ப்பாடுண்டா என்னத, மெய்யின்றா உடலுங்க, பாடுண்டா தோன்றுதல், மெய்யின் கண் தோன்றுதல். சரிங்களா, நம்ம மனசுல வந்து உள்ள என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அந்த உணர்வுகளை வந்து மெய்யின் கண் என்ன பண்றது, வெளிப்படுத்துதல். நீ அதனாலதான் நகை அழுகை இளிவரல் மறுத்து அச்சம் பெருமித வெகுளி வகை 8 வகை மெய்ப்பாடு. அதற்கான நிலைக்களங்கள் வந்து இருக்கும். நிலைக்களம் 32 வரும். அதெல்லாம் மெய்ப்பாட்டியல்ல வந்து பார்ப்போம். இங்க வந்து பாருங்க ஒவ்வொன்னு. சொல்லுங்க, எது கேள்வி கேட்கணும்? வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஆமாங்க, இந்த பாடுன்னு சொன்னீங்களா, ஏற்பாடுன்னா சூரியன் மறையும் நேரத்தை தான் நான் வந்து படிச்சிருக்கேன் ஐயா. அதாவது வந்து சொல்லும் போது இது சரி, உங்க விளக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி கவனிக்க பாருங்க ஐயா. எள்ளுண்டா சூரியன், பாடுண்டா என்னது, ஏற்பாடுண்டா சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம், அது வேற. நீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் பாடு என்பதற்கு ஒரே அர்த்தம் நீங்க வைக்க கூடாது. இந்த இருக்கு மெய்ப்பாடுன்னா என்னன்னா, மெய் என்றால் உடல். வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. மெய் என்றால் உடல், பாடு என்றால் தோன்றுதல். உடலின் கண் அந்த
என்ன சொல்றது, சில உணர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அதை வெளிப்படுத்துறதுனால தோன்றதுனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மெய்ப்பாடு. நீங்க மெய்ப்பாட்டியல் அதற்கான விளக்கம் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இப்ப நீங்க என் முன்னாடி வந்து ஒரு ஒவ்வாத ஒரு நகைச்சுவையான ஒரு செயலை வந்து என்கிட்ட செய்யறீங்க. நான் வந்து உடனே நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாய் இதழ்கள் வந்து அப்படியே வந்து ஒரு 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 சிரிப்பு வரும். எப்ப நான் சிரிக்கிறேன்றப்ப நான் வந்து நான் சிரிக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து அப்ப நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, என் சிரிப்பை பார்த்துட்டு என்ன கிண்டல் பண்றியா, வார்த்தை நல்லா கவனிங்க, நீங்க ஏதோ ஒரு செயல் செஞ்சிருக்கிறீங்க, நான் அதை பார்த்து வந்து சிரிக்கிறேன், நீங்க அதுக்கு நீங்க பதில் என்ன கேட்கறீங்கன்னு பாருங்க. என்னை பார்த்தா கிண்டலான்னு கேட்பீங்க. நீங்க எப்படி என்னை பார்த்து கிண்டலான்னு கேட்டீங்க, நீங்க செய்த செயலுக்கு மெய்ப்பாடு என்றால் அதை வார்த்தைகளாக சொல்லாமல் என் மெய்யின் கண் அந்த உணர்வுகளை காட்டியதால் அதற்கு ஒரு பொருள் இருக்கு. இதுதான் மெய்ப்பாடு. சரிங்களா? இப்ப அச்சம்டா என்னது, ஒரு பாம்பு நம்ம முன்னாடி வருது, ஐயோ ஐயோ நான் அச்சப்படுறேன் கத்தவா செய்யறோம். நம்ம வந்து அச்சம்ன்ற மெய்ப்பாடை வந்து எதுல வெளிப்பாடுற, நம்ம வந்து உடலின் கண் தோன்றதுனால அதனாலதான் மெய்ப்பாடு. பாடு என்றால் தோன்றுதல், பாடு என்றால் வெளிப்படுத்துதல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெய்ப்பாட்டியெல்லாம் நம்மகிட்ட சிறப்பா இருக்கு. அப்ப நான் சொல்றேன், தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடங்கள்லயும் அதோட வார்த்தைகள் வந்து மாறும். அதுக்குத்தான் நான் ஒரு அகராதியோட என்கிட்ட கேட்டாரு வினோத் வந்து என்கிட்ட, ஐயா அந்த அகராதி போட்டு விடுங்கன்னு. நானே அகராதி அவர் போட்டு விட்டேன். ஒரு அகராதி இருக்கு, சங்க இலக்கிய அகராதி, அதெல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க 63 வந்து பாருங்க. இச்செயில் பாருங்க, இச்செயலில் களிறு பாருங்க, இச்செயல்களில் காணப்படுவனாகிய தலைவன் தலைவரிடையே வளரும் அன்பு நிலை, அவர் இல்லற நடத்தும் முறை முதலியன உலகியலை செம்மைப்படுத்தும் தன்மை என அப்படின்னு யாரு சொல்றது, டாக்டர் ஓவிஎஸ் சாமிநாதையர் குறுந்தகை முன்னுரையில வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. அடுத்து பாருங்க 64, பரணர் பாடும் பாடல்கள் பெரும்பாலானவற்றில் அரிய வரலாற்று கருத்துகள். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பாத்துங்க. குறுந்தொகையில் 396 பாடல் நேரிசை ஆசிரியப்பாக்களாலும் ஆசிரியப்பாவினாலும் இயற்றப்பட்டுள்ளன. அதனால நேரிசை ஆசிரியப்பா யாராச்சும் சொல்லுங்க, நேரிசை ஆசிரியப்பான்னு என்னதுங்க? ஆசிரியப்பான்றது எல்லா அடிகளும் நான்கு சீர்களை பெற்று வரும். நேரிசை ஆசிரியப்பான்னு என்னதுங்க? நேரிசை ஆசிரியப்பா, இன்னிசை ஆசிரியப்பா யாருக்குமே தெரியலையா? 4 அடிகளும் 4 சீர்களை பெற்று வர்றது ஐயா, பெற்று வரும். அது நேரிசை ஆசிரியப்பான்றது வந்து அது வர அப்படி கிடையாது. என்னங்கம்மா? கடைசி அடி ஏவுல முடியுங்க சார். அது ஆசிரியப்பா எல்லா பாட்டுமே ஏகாரத்துல முடியும். சரி, இப்ப நான் சொல்லு சரியான்னு பாருங்க. எங்க நேரிசை ஆசிரியப்பாவுக்கு சரி நான் சொல்றது சரியான்னு பாருங்க, செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. மேலடியும் கீழடியும் சமமா ரெண்டுமே ஈக்குவலா வருது சார். அப்படியா? வாழ்த்துக்கள், ஒரு அம்மா புடிச்சிட்டாங்க. இதான் சரி. எல்லாரும் பாருங்க, அதாவது வந்து ஈற்று அயலடி முச்சீரா வரும், ஈற்று அயலடி முச்சீராகவும் ஏனைய அடி நாச்சீராக வர்றதுதான் நேரிசை ஆசிரியப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈற்று அயலடி அப்படின்னா இறுதி அடிக்கு முந்தைய அடி வந்து முச்சீரா இருக்குங்க, ஏனைய அடிகள்னா மத்த எல்லா அடிகளுமே நாச்சீரா இருக்கும். அதுதான் வந்து நேரிசை ஆசிரியப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி பாருங்க, பெரிதே வானினும் உயர்ந்தன்ற அந்த பாட்டோட வரையா. சரிங்க, பாருங்க. அப்ப குறுந்தொகையிலும் 396 பாடல்கள் நேரிசை ஆசிரியப்பாக்களாலும் ஆசிரியப்பாவினாலும் இயற்றப்பட்டவை. அடுத்து 66 பாருங்க, 6, 18, 93, 111, 222 என்னுள்ள 5 பாடல்கள் நிலைமண்டில இதனுள் குறிஞ்சி திணை பாடல்களை மிகுதி. நிலைமண்டில அப்படின்னா அது ரெண்டா ஒரு ஆன்சரை பிரிச்சுக்கோங்க, அதை கீழே கொண்டு வந்துருங்க. சரி, நிலை மண்டிலம் அப்படின்னா என்ன? இப்ப நீங்க சொல்லுங்க. நிலை மண்டில ஆசிரியப்பாண்டா என்ன? நிலை மண்டில ஆசிரியப்பாண்டா என்ன? இங்க தமிழை பொறுத்த வரைக்கும் அதுல அர்த்தம் இருக்கும். எங்க நிலை அப்படின்னா நிலையாக, ஆசிரியப்பாவுடைய விதி என்னது? ஆசிரியப்பாவுடைய விதி என்னது? எல்லா அடிகளும் நாற்சீர் வரும், எல்லா அடிகளும் 4 சொல்லு வருங்க. அப்ப ஆசிரியப்பாவினுடைய அடிகளை போல நிலையாக எல்லா அடிகள் 4 சீர்களை பற்றி. மண்டிலம்டா ஒண்ணும் கிடையாதுங்க, மண்டிலம்டா வட்டம். சரிங்களா? எப்படி ஒரு புள்ளி, இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு விளக்கம் பாருங்க. மண்டிலம்னா வட்டம்ங்க. நீங்க வட்டம் எப்படி போடுவீங்க? ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளிய வந்து மறுபடியும் அப்படியே அந்த புள்ளியில வந்து இணைச்சோம்னா வட்டாது. அப்ப முத அடி 4 சீர் தொடங்குச்சுன்னா
மறுபடியும் எந்த அடி முதல்ல 4 சீர் தோணுச்சோ அதே மாதிரி எல்லா அடிகளும் 4 சீர்ல முடியும். இதுதான் தமிழை பொறுத்த வரைக்கும் தலைப்புலயே உங்களுக்கு நுணுக்கமான அர்த்தம் இருக்கும், அதை கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப அதான் நிலை மண்டிலம். மண்டிலம் என்றால் வட்டம். ஒரு வட்டம் புள்ளின்றது அடி, அடுத்தது கடைசி அந்த பாட்டு முடியக்கூடிய அடியிலையும் அதே 4 சீர்ல தான் முடியும், இடையில எதுவுமே மாற்றம் இருக்காது. அதுக்கப்புறம் இணைக்குரல் ஆசிரியப்பா இருக்கு, அடிமறி மண்டில ஆசிரியப்பா இருக்கு. நிலைமண்டில ஆசிரியப்பாவுக்கு அடிமறி மண்டில ஆசிரியப்பாவுக்கு ஒரே ஒரு வேறுபாடு தான். அதாவது அடிமறி மண்டில ஆசிரியப்பான்றது இதுவே எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று வரும். அடிமறினா அடிகளை மாற்றி போடலாம், எந்த அடியை எங்க தூக்கி போட்டாலும் அடிமறி மாற்று பொருள்கள் போல. சரிங்களாங்க? அம்மா மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க, சரி 67 பாருங்க. 67 90 பாடல்கள் பாலை திணையிலும், 45 பாடல்கள் முல்லை திணையிலும், 50 பாடல்கள் மருது திணையிலும், 71 பாடல்கள் நெய்தல் திணையிலும் அமைந்துள்ளன. எதுல? குறுந்தொகையில. 402 பாடல்கள் ஆசிரியர் பெயர் தெரியா பாடல்கள் 10 பாடல்கள் இருக்கான். அடுத்து 69 பாருங்க. குறுந்தொகை பாடல்களை புனைந்த 205 புலவர்களுள் 11 பேர் என்ன பேரா? பெண்பால் புலவர்கள் அவங்க. அடுத்து குறுந்தொகையில் அதிக எண்ணிக்கையான பாடல்களை பாடியவர் கபிலர். உங்களுக்கு தெரியும், சங்க புலவர்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஐயா, இதுக்கு முன்னாடி பெண்பார் புலவர்கள் 13 பேர் 13 இருக்குங்களா? சரி, அதையும் கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா மாறுபட்ட கருத்து. ஆமாங்க 13, ஏன்னா ஒவ்வொன்றிலையும் இருக்கும். இந்த ரெண்டையுமே குறிச்சு வச்சுக்கோங்க, நம்ம செக் பண்ணிடுவோம். இது வெவ்வேறு நூல்ல இருந்து தொகுக்கப்பட்டதுங்க, அந்த மாதிரி வர்றப்ப சில மாறுபாடுகள் வரும், பாத்துக்கிறோம். அடுத்து பாருங்க. 11 குறிப்பு இருக்கு. என்னங்கம்மா? என்கிட்ட இருக்கிற குறிப்புல 11 இருக்கு சார், பெண்பார். சரி, இருந்தாலும் செக் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்திருக்கிறோம்னா அது பார்த்துதான் எடுத்திருப்போம், செக் பண்ணிக்கிறோம். நம்ம குறுந்தொகையில் அதிக எண்ணிக்கை பாடல்களை கபிலர் பாடியிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு இது இருக்குங்க. நான் கூட உன்னை போட்டோ எடுத்து போட்டு விட்டுருந்தேன். சங்க இலக்கிய மொத்த அடிகள், அதுல பாத்தீங்க அப்படின்னா அகப்பொருள் சார்ந்த அடிகள், புறப்பொருள் சார்ந்த அடிகள், அதுல பெயர் தெரியாத புலவர்கள், அதுக்கப்புறம் அதுல அதிக பாடல்களை பாடிய புலவர்கள். அது ஒரு மெட்டீரியல் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது முக்கியமான மெட்டீரியல், அது சிலபஸ்க்குள்ள வராதுன்ற மாதிரி இருக்கும், ஆனா கூடுதலானது. சரி, இப்ப நீங்க அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்ச தகவல் தாங்க, நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்ல விரும்பல. இதை நீங்க பாருங்க, ஏற்கனவே அப்ப ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இதெல்லாம் நாங்க படிச்சுக்கிறோம், நீங்க அதே மாதிரி இதையும் படிச்சுங்க, மீண்டும் அதே கருத்துக்கள் தான் வரும். ஐயா இதுல 402 பாடல்கள் ஆசிரியர் பாவால் வந்திருக்கு. 400 பாடல் தானே, எப்படி ஐயா? ஐயா 400 தான். இந்த 2 பாட்டுன்றது நான் சொல்ல கிடையாது, புத்தகத்துல பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. ஒரு இலக்கிய வரலாறு ஸ்டாண்டர்டான புத்தகத்துல ஒண்ணு கடவுள் வாழ்த்து சேர்த்துக்கங்க. சரிங்களா? இன்னொரு பாட்டு கூடுதலா கிடைச்சிருக்கலாம், அதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அங்க சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா எண்ணிக்கைன்னு சொல்றப்ப நம்ம பழைய நூல்கள் குறுந்தொகை 400 தான் சொல்லுது. சரிங்களா? இதெல்லாம் கூடுதலாக ஏதாவது கிடைக்கக்கூடியதுதான். நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி அந்த இருக்கு நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? மூல நூலே இருக்கு, அந்த சான்றுகளை வேண்டாம் எடுத்து நம்ம பகிர்வோம். குறுந்தொகை மூல நூலை பார்ப்போம் நம்ம. சரி, இப்ப இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கங்க, தொடர்ந்து அப்படியே பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? இங்க வரைக்கும் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த பாட்டு எல்லாம் பின்னாடி முழுசா இருக்கும். நான் ரொம்ப நேரம் அதை வாசிக்கிட்டே போனேன்னா இதுலயே நமக்கு நேரம் அதிகபட்சம் போய்கிட்டு இருக்கும். இப்ப குறுந்தொகையில அறியக்கூடிய செய்திகள்னு பாருங்க. மேல படிக்கிறது ரொம்ப எளிமையா தாங்க இருக்கும், அதை வாசிக்கிறதுனால ஒண்ணும் கிடையாதுங்க. குறுந்தொகையில அறியலாகும் செய்திகள் ஆண் குரங்கை இழந்த பெண் குரங்கு, நான் ஏற்கனவே சொன்னேன். கடுவனை இழந்த மந்தி அந்த மலை அடுக்கத்திலிருந்து தன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சி. அடுத்து கொல்லிப்பாவையை பத்தி சொல்றாங்க. கொல்லிப்பாவையை பத்தி ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய நற்றினையிலே இந்த கருத்து வரும். வினையே ஆடவருக்கு உயிர், சான்றோர் பொய் உரையார், வெந்நீர் சேமச்சப்பில் பாதுகாக்கப்பட்டது. இதை வச்சு கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இப்ப நம்ம பாடல் வரிக்கு போலாம். இந்த பாடல் வரியையும் நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா சொல்றேன், நேர்த்தியாக இருக்கும். அப்படியே பாத்துக்கோங்க, உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டு கொடுப்பேன், அப்படியே பாருங்க. சரி, குறுந்தொகையில பாடல் வரி பாருங்க. நம்ம எப்பயுமே பாட்டினுடைய சூழல் நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த பாடலுடைய ஆசிரியர் திப்பு தோளார், திணை குறிஞ்சி, கூற்று பாத்தீங்கன்னா தோழி கூற்று. சரி, இந்த பாடலோட சூழல் பாருங்க. இது குறுந்தொகையினுடைய முதல் பாடலுங்க. அது மட்டும் கிடையாது, இறைவனை கடவுள் வாழ்த்து பாடலாக அமைஞ்சிருக்கு. தோழி தலைவனிடம் அவனது மலை வளத்தை கூறி புகழ்வதாகவும் அல்லது
தலைவியிடம் முருகப்பெருமானின் மலையின் சிறப்பை கூறி ஆறுதல் படுத்துவதாகவும் இப்பாடல் வந்து அமையுதாங்க. இப்ப அவுணர்கள் தான் உங்களுக்கு யாருன்னு தெரியும், சரிங்களா? அவுணர்களை அளித்த முருகனின் மலையில் உள்ள காந்தல் மலர்கள் வந்து எந்த நிறத்துல அந்த குருதி போல சிவந்து காணப்படுகின்றன என்று. அது மட்டும் கிடையாது, அந்த முருகனுடைய வீரத்தையும் அந்த மலை வளத்தையும் இந்த இருக்கு வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப நேர்த்தியாக சொல்றாங்க. பாட்டை பாருங்க. இந்த பாட்டுக்கு நம்ம கீழே வந்து நம்ம வரி வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்போம். செங்கலம் படக்கொன்றை அவுணர் தேய்த்த. செங்கலம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னது, போர்க்களம். அந்த செங்குருதியை என்னது, சிந்திய செங்குருதியால் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த போர்க்களம். அப்ப செங்கலம் படக்கொன்று அவுணர் தேய்த்த. போர்க்களம் முழுவதும் ரத்தத்தால் சிவக்கும்படி என்னது, அவுணர்களை அதாவது அரக்கர்களை கொன்று அழித்தவனும். இந்த இருக்கு தேய்த்த அப்படின்னா கொன்று அழித்தவனும் அப்படின்றத எச்சத்துல வச்சுக்கிறோம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை. சிவந்த நேரான அம்புகளையும் செங்கோட்டு யானை அதாவது சிவந்த தந்தங்களை உடைய யானையையும் கொண்டவனும். யாரு? முருகன். இந்த இருக்கு அந்த இருக்கு வந்து செங்கோட்டு யானைனா செங்கோட்டு யானையையும் கொண்டவனும். பாத்துக்கோங்க, கொண்டவனும் அப்படின்றது வந்து நீ பாருங்க. அடுத்து கடல்தொடி சேய் குன்றம். கலல்னா உங்களுக்கு தெரியுங்க, ஆண்கள் அணியக்கூடிய அணிகலனுக்கு பேர் தான் கலல். பெண்கள் அணியக்கூடிய அணிகலனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிலம்பு. அப்ப நல்லா கவனிங்க, தொடின்றது ஒண்ணும் கிடையாதுங்க, கைகள்ல வந்து அழியக்கூடிய. இப்ப ஆண் இறைவனா இருந்தால் கையில வந்து வளையல் மாதிரி ஒண்ணு போட்டோம், வீர வளையா பாருங்க. கலல் தொடி சேய் குன்றம். கால்களில் வீரக்கலலையும், தொடினா கைகளில் வீர வளையல்களையும், அதான் தொடி. அடுத்து பாருங்க, சேய் குன்றம் அணிந்தவனுமாகிய முருகபெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த குன்றானது, அந்த மலையானது. அடுத்து குருதி பூவின் குலை காந்தட்டே. அதாவது வந்து ரத்தம் போன்ற சிவந்த நிறமுடைய காந்தல் மலர்களின் என்னது கூட்டத்தை என்னது கொண்டதாகும். எது? அந்த முருகபெருமானுடைய அந்த மலையை வந்து என்ன பண்றாங்க இந்த இடத்துல வந்து மிக நேர்த்தியாக சொல்றாங்க. இவ்வளவுதான் அந்த பாட்டுல வந்து. இந்த பாட்டை வந்து படிக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த பாட்டு வந்து பாருங்க. இப்ப பாருங்க, இந்த பாட்டை வந்து இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பொருள் வந்து இந்த வார்த்தைக்கு நேரம் வரும். இது நம்மளா இங்க வந்து உருவாக்கப்பட்டு உங்களுக்கு வந்து சுருக்கமாவும் இருக்கணும், பாடலை வந்து விளக்கமாவும் சொல்லணும். இந்த பாட்டு என்னன்றது உங்களுக்கு மறக்காது. சரி, அடுத்து பாருங்க. அடுத்த பாட்டு வந்து இந்த பாட்டு. இப்ப இதெல்லாம் பாட்டு வரி வந்து கீழே அர்த்தம் இருக்கு, அதனால வந்து இங்கேயும் வாசிச்சுட்டு அங்கேயும் வாசிச்சு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா காமன் தாங்குமதி என்போர் தாமங் தரியலர் கொல்லோ அணைமது கையேறுகொள் யாமங் காதலு காணே மாயிர் செறிதுளி பெருநல நெஞ்சமோடு பெருநீர் கல்வொரு சிறுநுரை போல மெல்ல மெல்ல இல்லாகதுமே. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வரி தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க இலக்கிய வரலாறுல இந்த 2 வரி இருக்கும், ஆனா எதுக்கு நம்ம படிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த பாட்டை வந்து பாருங்க, இந்த பாடலோட சூழலை வந்து பாருங்க. தலைவன் வந்து பொருள் தேடுவதற்காண்டி வந்து பிரிந்து போயிருக்கான் தலைவியை விட்டு, சரிங்களா? திணை வந்து நெய்தல் திளைங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவனது பிரிவை தாங்க முடியாமல் தலைவி வந்து என்ன பண்றா, மிகவும் வந்து வருந்துறான். அப்போது அவருடைய தோழி வந்து நல்லா கவனிங்க, தலைவன் வரும் வரை நீ உன் வருத்தத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று ஆறுதல் கூறுகிறாள். அதுக்கு தலைவி என்ன பண்றான்னா, நீ ஆறுதல் சொல்றதெல்லாம் சரிதான், ஏன் நிலைமை உனக்கு என்னன்னு தெரியுமா, நான் சொல்றதை கேளு அப்படின்ட்டு அந்த தோழி கிட்ட வந்து சொல்றா. என்ன சொல்றா? அதற்கு தலைவி, காதல் துன்பத்தை பொறுத்துக்கொள் என்று சொல்வோருக்கு என் நிலை புரியவில்லை என்று தனது வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை பார்க்கலாமா? பாட்டை பாருங்க. காமம் அப்படின்னா காமம் தாங்குமதி என்போர் தாமத்தரியலர். அதாவது தாமு அஃது அரியலர் அப்படின்னா அதை வந்து அவங்கனால அறிஞ்சுக்கிற முடியாது. கொல்லோ அப்படின்றது ஒண்ணு கிடையாதுங்க. கொல்லோன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐயத்தை தருவது போல சொல்லக்கூடிய சொல்லுதான். அப்ப இங்க பாருங்க, தலைவி சொல்றா, எனது காதல் துன்பத்தை வந்து பொறுத்துக்கொள். அதாவது காமம் தாங்குமதி என்போர். அதாவது வந்து இப்படியெல்லாம் வந்து தலைவன் பிரிஞ்சு போயிட்டியா, நீ இப்படியெல்லாம் வந்து அந்த பசலை நோயால அந்த இன்பத்தால வந்து நீ வந்து இது வந்து கஷ்டப்படாத, துன்பத்தால காதல் துன்பத்தால கஷ்டப்படாத, பொறுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. பொறுத்துக்கொள் என்று எனக்கு அறிவுரை சொல்வோர்.
அடுத்து பாருங்க, தாமத்து அறியலர் கொல்லோ. அந்த காதலுடைய ஆழத்தையும் அந்த காதலுடைய தன்மையும் அறியாதவர்கள் போலும்னா, இவங்கெல்லாம் அந்த காதலோட தன்மையை ஆழத்தையும் வந்து அறியாதவங்க. அடுத்து அணைமது கையறுகொள். அணைமது கையறுகொள் அப்படின்னா அவர்கள் அறியாமையில இருக்கிறதுனாலதான், அறியாமையில தானத்தான் சொல்கிறார்களா, அல்லது இந்த கொல்லுன்றது வந்து இடை சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே பிஜிடிஆர் படிச்சவங்களுக்கு தெரியும். கொல்லுன்ற இடை சொல்லு வந்து என்ன பொருள்ல வரும்? ஐய பொருள்ல வரும். அப்ப அணைமது கையறுகொள் அப்படின்னா அவர்கள் அதை அறியாமல் தான் சொல்கிறார்களா, அல்லது அத்துணை அளவு செயல்பட இயலாத நிலையில் என் நெஞ்சம் உள்ளதோ? பாத்தீங்க, அவங்க அறியாமத்தான் சொல்றாங்களான்றத நான் தெரிந்து கொள்ளக்கூடிய முடியாத ஒரு நிலையில கூட என்னுடைய நெஞ்சம் வந்து இங்க வந்து இருக்கான்னு ஒரு ஐய பொருளை சொல்றான். அடுத்து பாருங்க, யாமன் காதலர் காணே மாயீர். யான் எனது காதலனை வந்து பார்க்கவில்லை என்றால், இப்படியே என்னுடைய காதலை வந்து யாமம் அப்படின்னா இந்த இருக்கு, யான் நான் எம்முடைய காதலரை காணே மாயில் அப்படின்னா நான் காணாம இப்படியே நான் இருந்தேன் அப்படின்னா. அடுத்து பாருங்க, செறிதுளி பெருநல நெஞ்சமோடு பெருநீர். அடர்ந்த துளிகளை உடைய பெரிய நீரை கொண்ட வெள்ளத்துல. வார்த்தை நல்லா கவனிங்க. இப்ப ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையில வந்து என்ன மோதும்? பெரிய அலை வந்து சட்டுன்னு வந்து மோதும். அப்படி மோதுறப்ப அந்த பாறையில வந்து சிறு நுரை இருக்கும். வார்த்தை நல்லா கவனிங்க. இப்ப எப்படி இந்த கருத்தை கொண்டு வரேன்னு பாருங்க. பாறையில சிறு நுரை இருக்கும், அந்த சிறு நுரையில வந்து பெரிய அலை அடிக்கிறப்ப அந்த நுரை வந்து இல்லாம போயிரும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இருக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த சிறு நுரைதான் தலைவி. சரிங்களா? அந்த தலைவியை வந்து பெரும் அலையாகிய அந்த காம நோய் வந்து அடிக்கிறப்ப அதை தாங்க முடியாம அவ என்ன பண்ணிடுவாளாம்? இல்லாம போயிருவாளா தலைவனை நினைச்சு. ஒரு எப்படி கொண்டு வந்து பொறுத்துறாங்க பாருங்க. அப்ப செறிதுளி பெருநல நெஞ்சமோடு பெருநீர். அடர்ந்த துளியுடைய பெரிய நீரை கொண்ட வெள்ளத்துல கல்வொரு சிறு நுரை போல, பாறையில் மோது சிறு நுரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து அழியுமோ அதை போல மெல்ல மெல்ல இல்லாகுதுமே எனது உயிரும் நெஞ்சமும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து தேய்ந்து, நுரை வந்து பாருங்க அந்த அலை அடிக்க தேய்ந்து தேய்ந்து இல்லாம போயிடும். தலைவன் வந்து இந்த காம நோயால என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் அதை நினைச்சு வந்து அந்த காம நோயை கொஞ்ச நாள்ல வந்து என்னை இல்லாம வந்து ஆக்கிரும் சொல்றதா இந்த பாட்டு. சரிங்களாங்க? சரி, அடுத்து பாருங்க 37வது பாட்டு வந்து பாருங்க. 37 அப்படியே வந்து பாருங்க. சார் ஒண்ணு மட்டும் சொல்லலாங்களா? சொல்லுங்க. இந்த நீங்க சொன்னீங்கல்ல சார், இந்த சீரியல் இந்த பாடல் வரி, இது பாடல் வரியால் பெயர் பெற்றவரோட தான் சார். அந்த பாடல் வரியில கல்பொரு சிறு. ஆமா இந்த வந்திருக்குல்லங்கம்மா, அப்ப மேல கொடுத்துருக்கோம்ல, இந்த இருக்குல்ல கல்பொரு சிறு நுரையார். இந்த பாடல் இந்த இதெல்லாம் வந்து நீங்க கோடு போட்டுக்கோங்க. அதாவது இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு தெரியல, ஆனா நம்ம இருந்தாலும் நம்ம சான்றோர்கள் வந்து எப்பயும் நடுநிலையானவங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தை சொன்ன ஆசிரியர் வேற ஒரு சாலை சொல்லிடக்கூடாது, அது தப்பா போயிரும் அப்படின்னு அந்த பாடல்ல வரக்கூடிய உவமையை எடுத்துக்கிட்டு வந்து இங்க என்ன பண்றாங்க, அந்த ஆசிரியர் பெயரா மாத்திடுறாங்க. கல்வொரு சிறு நுரைய வந்து சிறு நுரையார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப எப்படி ஔவையார் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து சிறு நுரையார், அவ்வளவுதான். சரி, அடுத்து பாருங்க. இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு தான், நல்லா பாருங்க. இந்த பாட்டை வந்து செம்புல பெயல் நீரா, இதுவும் ஓமையால பெயர் பெற்ற ஊர் தான். ரொம்ப பயங்கரமான பாட்டுங்க இது வந்து பாருங்க. இன்னொன்னு இதுல வந்து உள்ளுரை அடங்கியிருக்கு. உள்ளுரைன்றது வந்து அதை நான் நடத்துவேன், அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். அருமையா பாருங்க. தலைவன் கூட்டுருங்க. என்ன தலைவன் கூட்டுனா, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, கள ஒழுக்கம்னா என்னது? இயற்கை புணர்ச்சியினால வந்து தலைவனும் தலைவியும் தான் முன்வினை செய்த அந்த பயனால வந்து 2 பேர் சந்திச்சு போய் இருவருடைய உள்ளம் வந்து ஒன்றி அந்த வந்து களவு புணர்ச்சி வந்து ஏற்படும். சரிங்களா?
அடுத்து பாருங்க, இதுல கள ஒழுக்கத்தில் திருமணத்திற்கு முன் தலைவனும் தலைவியும் சந்திக்கின்றனர். தன்னை தலைவன் கைவிட்டு விடுவானோ என்ற அச்சம் தலைவிக்கு ஏற்படுகிறது. அவனது மனக்குறிப்பினை வந்து இவன் தெரிஞ்சுக்கிட்டியான். ஏன்னா ஒரு ஆண்மனுக்கு தெரியும் இவ என்ன நினைக்கிறா அப்படின்னு. அப்ப மனக்குறிப்பினர் இருந்த தலைவன், நாம் இருவரும் என்றும் பிரிக்க முடியாதபடி ஒன்றாகிவிட்டோம், உன்னை நான் பிரிய மாட்டேன் என்று அவளுக்கு உறுதியளிக்கிறான். அதற்கு நம்மால் எப்படியாப்பட்ட உவமையை வந்து கற்பனைக்கு எட்டாத அளவுல ஒரு அறிவியல் உண்மையை இங்க சொல்லி இருக்கிறாரு. எப்படின்னு பாருங்களேன். யாயும் யாகியும் யாராகியரோ, அதாவது என்ன அப்படின்னா கீழ் இங்க கூட வந்துருவோம். யாயும் ஞாகியும் யாராகியரோ, அதாவது என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் இதற்கு முன்பு யார் யாரோ, அவர்கள் வந்து ஒருவருக்கொரு முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க. ஆனா இருந்தாலும் நமக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2 பேரும் சந்திச்சிருக்கிறோமா பாத்துக்க. அடுத்து வந்து எந்தையும் முந்தையும் எம்முறை கேளு, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் அவங்க மூலமா இதை நம்ம சந்திச்சோமா? எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் 2 பேர் பேசிக்கிட்டு இந்த பேசுனதுனால நீ எங்க வீட்டுக்கு வந்து நம்ம வந்து காதல் வயப்பட்டு அப்படி எதுவும் பேசணுமா? இல்ல. எந்த முறை உறவினர்கள், அவர்களுக்கிடையே எந்த உறவும் கிடையாது. நானும் நீயும் எவ்வளி அறியுதும், நீயும் நானும் எப்படி இதற்கு முன் ஒருவர் அறிவோம். நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்திருக்கோமா? பார்க்கல. அப்ப நமக்கு முன்பின் அறிமுகம் கிடையாது. செம்புல பெயர்நீ போல அப்படியெல்லாம் இருந்த நம்ம செம்மண் நிலத்தில் பெய்த மழைநீர் எப்படி அந்த மண்ணோடு பிரிக்க முடியாதவாறு என்னது ஒன்றரை கலந்து விடுகிறதோ. இப்ப நல்லா கவனிங்க, மழை நீர் எங்கேயோ பெய்யும், வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல பெய்யக்கூடிய, ஏதோ ஒரு இடத்துல இருந்து பெய்யக்கூடிய மழை நீர் அப்படியே வந்து செம்மண், இங்க செம்மண் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தலைவி, மழை தான் யாருந்தா தலைவன். அப்ப இருவரும் இன்னும் நீங்க ஆழ்ந்து நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா அறிவியல் உண்மையில வரைக்கும் அங்க போகும், உளவியல் வரைக்கும் அங்க போகும் இந்த பாட்டு வந்து. அப்ப நம்ம 2 பேரும் வந்து என்ன பண்ணிட்டோம், ஒன்றுடன் ஒன்றாக செம்மண் நிலத்தை, நீருக்கு வந்து நிறம் கிடையாதுங்க, நீருக்கு நிறம் கிடையாது. அந்த நீர் வந்து செம்மண் நிலத்துல வந்து மழை நீர் கலந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் செந்நீரா வந்து மாறிடும். அதுக்கப்புறம் அந்த செம்மையும் பிரிக்க முடியாது, மண்ணையும் பிரிக்க முடியாது, நீரையும் தனித்துவமாக நிறமற்று பிரிக்க முடியாது. இங்க அது போலதான். அப்படியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு வந்து பிரிக்க முடியாதவாறு ஒன்றரை கலந்து விடுகிறதோ அதுபோல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. நம்ம 2 பேரும் நம்முடைய மனசு வந்து யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு வந்து கலந்துட்டோம். நீ எதுக்கு என்னை வந்து பயப்படுற, உன்னுடைய வருத்தம் புரியுது, கவலைப்படாதன்னு அவளை வந்து தேற்றியா. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த பாட்டு வந்து பாருங்க, வினைய ஆடவருக்கு உயிர். இது உங்களுக்கு எல்லா பத்திக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு பாட்டை வேகமா சொல்லிடு. சரி, இந்த பாட்டோட சூழல் வந்து என்ன, பாடலை வந்து பாடினவர் வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ. திணை வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அது பாலை திணை. இது புத்தகத்துல இருந்து தவறுதா குறிஞ்சின்னு இருக்கு, குறிஞ்சி கிடையாதுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து தலைவன் வந்து பிரிஞ்சு போயிடுறான். பொதுவா வந்து பாலை பாடிய பெருங்கோடனா, அது பாலைக்கு பெருங்கடுங்கோதான். அப்ப இந்த இடத்துல கூற்று வந்து தோழி கூற்று. பாடல் சூழல் வந்து பாருங்க, தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக தலைவியை பிரிந்து செல்ல முடிவெடுக்கிறார். இதை அறிந்த தலைவி மிகவும் வந்து வருத்தப்படுறாளாம். அழுபவளை பார்த்து தோழி சொல்றா. இந்த இருக்க வந்து தோழி வந்து நல்லா கவனிங்க, இந்த இருக்க வந்து துறைகள்லாம் நமக்கு தெரியணும். என்னன்னா இந்த பாருங்க, இந்த பாட்டோடது வந்து செலவு அழுந்து வித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. செலவுண்டா தலைவன் வந்து பயணம் போறது, பயணம்னா அதை வந்து பொருள் தேடுவதற்கு தலை விட்டு பிரிஞ்சு போறது. அழுங்கு வித்தல் அப்படின்னா அதை வந்து என்ன தடுக்கிறது. பாருங்க, அப்ப என்னது பாருங்க, அப்ப தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக தலைவியை பிரிந்து செல்ல முடிவெடுக்கிறான். இதையறிந்து தலைவி மிகவும் துயரப்படுகிறாள். அழுபவளை பார்த்து தோழி, தலைவன் உன் மீது மிகுந்த அன்பு கொண்டவன், அவன் உன்னை அளவிட்டு பிரிய மாட்டான் என்று ஆறுதல் படுத்தும் சூழல் தான் இது. சரிங்களாங்க? இப்ப பாருங்க, பாட்டை வந்து பாருங்க. வினைய ஆடவருக்கு உயிரே, செய்யும் தொழில அல்லது என்னது கடமையா கூட வச்சுக்கலாம் என்பது ஆண்களுக்கு உயிரை போன்றது. ஆமாங்க, அன்றைய காலகட்டத்தை சங்க காலத்துல வந்து ஒண்ணு நாடு, இன்னொன்னு வீடு. சரிங்களா? அப்ப வீட்டை பாதுகாக்கணும்னா கண்டிப்பா நாட்டை பாதுகாக்கணும். அப்ப கண்டிப்பா வந்து நாடு காவலுக்கு போகணும், ஏதோ ஒரு தொழில் பொருள் தேட போகணும். அதுதான். அடுத்து வாழ்நுதல் மனைவுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. வாழ்னா என்ன, அது ஏற்கனவே ஒரு வகுப்புல சொன்னேன். இங்க வாழ்னா கத்தி கிடையாது, வாழ்னா ஒளி. சங்க இலக்கியத்துல வாழ் என்பதற்கு நிறைய இடத்துல அது வருது, வாழ்னா ஒளி. அப்ப வாழ்நுதல் அப்படின்னா அந்த ஒளி தரக்கூடிய நெற்றியுடைய மனைவுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து யார் உயிர், அவங்களுடைய கணவன்மார்கள் தான் அவங்களுக்கு உயிராவாங்க. நமக்கு உரைதோறும் தாமே. இந்த உலக இயல்பை என்னது, இந்த உலக உண்மையை நமக்கு நமக்கு முன்னர் எடுத்துரைத்தவர் நம் யாரு, தலைவன் தான். நமக்கு உரைத்தோறும் தாமே அப்படின்னா இந்த உண்மையை சொன்னவன் யாரு,
எப்பயுமே தலைவன் தலைவி கூற்று எப்படி இருக்கும்னா அவங்க பன்மையில பேசுவாங்க. தலைவி வந்து உன்னுடைய தலைவன் சொல்ல மாட்டா. அந்த என்ன வார்த்தை பயன்படுத்துறான்னு பாருங்க. இத சொன்னது கூட யாரு? நம்ம தலைவன் தான். அப்படியாப்பட்ட தலைவன் அலால் தோழி. இந்த இருக்கு அலால்ன்றது அளபடங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயம் நமக்கு தெரியணும். இந்த இருக்கு அகரம் போடாட்டி ஓரசை சீரா மாறிடும். யாப்புல வந்து பிழை ஏற்படும். ஆசிரியப்பா பாட்டுல வந்து வராது. சரிங்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அப்ப பாருங்க, அலால் தோழி அழுங்குவர் செலவே. நீ கவலைப்படாத. அழுங்குதல் அப்படின்னா அவர் மேற்கொள்ளக்கூடிய செயலை வந்து கைவிடுவாங்க. நம்ம நிறைய பேசுறோம், இன்னைக்கு கூட பேச்சு வழக்குல பேசுவோம், அழுங்காம போண்டுவோம் நம்ம வந்து. அதுதான். அப்ப அழுங்குவர் செலவே அப்படின்னா செலவுண்டா பயணம். பயணம்டா என்னது? பொருள் தேட போறது. இலக்கிய சொற்கள் நிறைய இருக்குங்க. இதையெல்லாம் அறிந்தவர் என்பதால் தோழியை நீ அழாத. நீ அழுவதை கண்டா அவன் என்ன பண்ண மாட்டா, தலைவன் வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டேயா. இதுதாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்த பாட்டு வந்து ஆசிரியர் வந்து அம்மோனா, திணை வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்தல், கூற்றும் தலைவி கூற்று. சரி, இந்த கூட்டோட சூழல் என்னது? பாடலோட சூழல் என்னது? தலைவன் தலைவியை சந்திக்க வருகிறாங்க. அப்போது அவனிடம் தான் காதலின் ஆழத்தை உணர்த்தும் வகையில் இந்த பிறவியில மட்டுமல்ல இனி வரும் பிறவிகளில் நீ என் கணவனாக வர வேண்டும் என்று தலைவி கூறக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. சரியா? பாட்டை பாருங்க, இங்க பாருங்க. அணிற்பல் அன்ன கொங்கு முதிர் முண்டகத்து, அதாவது அணிலின் பற்களை போன்ற அரும்புகளையும், அணில் பல்ல பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு, அப்பதான் அப்படி முண்டிக்கிட்டு அப்படி சார்பு அழகா இருக்கு, அரும்புகளையும் முதிர்ந்த பாருங்க முதிர் முண்டகத்து, முதிர்ந்த மகரந்தங்களையும் உடைய முள்ளிய செடிகள் நிறைந்த. இதை எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா அவனுடைய அந்த நிலத்தை சொல்றதுக்கு வர்றாங்க. இப்ப நேரடியா நிலத்தை சொல்ல முடியாது. எப்பயும் சங்க பாட்டு எப்படி வருது தெரியுங்களா? சுத்தி வளைச்சு எதோ சொல்ல வரைக்கும் எங்கேயும் கொண்டு வருவாங்க. அவன் நல்லா கவனிங்க. அப்ப அணிர் பல்லன்ன, அணிர் பற்களை போன்று கொங்கு முதிர் முண்டகத்து, அந்த அரும்புகளையும் முதிர்ந்த மகரந்தங்களையும் உடைய முள்ளி செடிகள் நிறைந்த. மணிக்கேல் அன்ன மாநீர் சேர்ப்ப, இந்த இருக்கு சேர்ப்ப அப்படின்னா சேக்கிரி கிடையாதுங்க, அந்த இருக்கு சேர்ப்பன் தலைவனே. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சேர்ப்பன்றது நெய்தல் நிலத்தில் வரக்கூடிய யாரு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் தலைவன். பாருங்க, மணினாலே உங்களுக்கு தெரியும், மாணிக்கம். நீலமணி போன்ற நிறமுடைய பெரிய கடல் நீரை உடைய நெய்தல் நில தலைவனே. அப்ப அவனுடைய நிலத்தை வந்து சொல்றதுக்கு இப்படியாப்பட்ட தலைவனேன்னு சொல்ல வர்றாங்க. இங்க வந்து பாருங்க, இம்மை மாறி மறுமை ஆயினும், இந்த பிறவி முடிந்து எனக்கு அடுத்த பிறவி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று வந்துச்சுன்னு அப்படின்னா. அடுத்து பாருங்க, நீ ஆகியார் என் கணவனே, அதாவது வந்து நீதான் எனக்கு கணவனாக வரணும். யானாகியார் நின் நெஞ்சு நேர்பவளே, நான் உனக்கு யாரா வரணும் அப்படின்னா உன்னுடைய மனைவியாக வரணும். கடினமான ஒண்ணு, சிம்பிளா முடிச்சாச்சு. இவ்வளவுதான். இதுக்கு என்ன காரணம்னா நம்ம வார்த்தைக்கு நேர அர்த்தம் இருக்கும். இது ஒரு புதுமையான ஒரு உத்தி, நம்முடைய கடினமான ஒரு இது. சரிங்களா? பாத்துக்கங்க. இப்படித்தான் நம்ம படிக்கிறப்ப கூட வந்து அப்ப அங்க வந்து நேர்த்தியா சில பயன்படுத்தணும். நீங்க புரியாமலே பல மணி நேரம் உட்காந்து படிக்கிறதை விட புரிஞ்சு நீங்க என்ன பண்ணணும், படிச்சுட்டு போயிடணும். சரி, ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, மொழிதேசி பிசைந்த. இதுவும் பாருங்க, ஆசிரியர் வந்து கூடலூர் கிளா, திணை வந்து முல்லை திணை, கூற்று வந்து செவிலித்தாய் கூற்று. நான் ஏற்கனவே சொன்னேன், தலைவி தன் கணவனுடன் வாழ்ந்து வர வீட்டிற்கு சென்று அவளது இல்வாழ்க்கையை அறிந்து வர செவிலித்தாய் வந்து சொல்றாங்க. செவிலித்தாய் செல்கிறாளுங்க. நற்றாய் வந்து என்ன பண்றா, இந்த மாதிரி வந்து அனுப்பி விடுறா. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாக்குறதுக்கு செவிலித்தாய் தலையோட வளர்ப்பு தாய். அங்கு தலைவி மகிழ்ச்சியாக சமைத்து தன் கணவனுக்கு பரிமாறும் அழகை கண்டு மகிழ்ந்து அது நற்றாயினா தலைவியை பெற்ற தாயிடம் வந்து பெருமையாக கூறும் சூழல் தான் இந்த சூழல். பாட்டை வந்து பாருங்க, அப்படி வந்து போயிருவோம். இப்ப நல்லா கவனிங்க, இதை ஒரு கற்பனைக்கு இங்க போயிருங்க. தலைவன் இருக்கக்கூடிய வீடு வந்து வசதி இல்லாத வீடு, அடுப்பால வந்து சோறாக்குறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தம் கூட கிடையாது, ஒரு அழுக்கா இருக்கு, தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு தலைவிக்கு. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு சில ஹோட்டலுக்குள்ள உள்ள நுழைஞ்சு முடிச்சுக்கோங்க, அந்த ஹோட்டல்ல சமைக்கக்கூடிய இடத்த நான் பார்த்தோம்னா அந்த ஹோட்டல்ல சத்தியம் சாப்பிட மாட்டோம். இங்க அப்படி கற்பனைக்கு போயிருங்க. தலைவியோடைய அந்த சமையலறை, அவருடைய தோற்றம் வந்து வித்தியாசமா இருக்கு. அதுதான், அப்படியாப்பட்ட தலைவி வந்து சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து தலைவன் ஏத்துக்கிட்டு வந்து ருசியா இருக்குன்னு சாப்பிடுறியா. அதான் அந்த பாட்டு. முளிதயிர் பிசைந்த காந்தன் மெல்விரல், நன்கு முற்றிய புளித்த தயிரை. முளிதயிர்னா இந்த இருக்கு வந்து அந்த புளிச்சு அந்த கொப்பளிக்குது பாத்தீங்களா, அதான் முளி. அதான் நன்கு முற்றின அந்த புளித்த தயிரை பிசைந்ததால்,
காந்தன் மெல்விரல், தன் காந்தல் மலர் போன்ற மென்மையான அந்த விரல்களில் பட்ட தயிரை. அடுத்து பாருங்க, தயிரை வந்து அவன் என்ன பண்றா அப்படின்னா, அப்படி ஒரு கற்பனைக்கு போங்க, அந்த தயிரை வந்து கையில ஒட்டி இருக்கு. கழுவுரு கலிங்கம் கலாதுடி. கலாதுடி அப்படின்னா அத அந்த கைய போய் எதுல, நீர்ல வந்து கழுவாமல் தான் உடுத்தி இருந்த கலிங்கம் அப்படின்னா ஆடை, தான் உடுத்தி இருந்த ஆடையிலேயே துடைத்து கொண்டு அப்படி இப்படி தேய்ச்சுக்கிறான், அப்படி கையில வந்து சைடுல தேய்ச்சுக்கிறான். அடுத்து குவளையுங்கண் குய்ப்புகை கமல, குவளை மலர் போன்ற மையெழுதிய தன் கண்களில் தாளிப்பின் புகை படியுமாறு. தாளிக்கிறதுனா அந்த குழம்ப தாளிக்கிறது, கடுகு போட்டு தாளிக்கிற பாத்தீங்களா. குவளை மலர் போன்ற அந்த மை பூசப்பட்ட அந்த கண்கள்ல மை பூசி இருக்கா, கண்ணுல புகைப்பட்ட என்ன பண்ணும், கண்ணை வந்து இப்படி கசக்குவாங்க பாத்தீங்களா. அப்படி கசக்குறப்பையே அவ கையில வந்து அழுக்குகள்லாம் படிஞ்சிருக்கு. அப்படியாப்பட்ட தலைவி, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் பாட்டு. அடுத்து பாருங்க, தாண்டுழல் தட்ட தீங்குழி பாகர், தலைவியின் தன் கைகளாலேயே துளாவி சமைத்த இனிய புளிப்பு கொண்ட குழம்பை. இனிதன கணவன் உண்டலின், அந்த கணவன் வந்து தலைவியோட அந்த காதலனாகிய கணவன் வந்து அதை எப்படி சாப்பிடுறான்னா, மிகவும் சுவையாக இருக்கிறது என்று கணவன் விரும்பி உண்டதால் முன்னிதின் மகிழ்ந்தொன்று ஒண்ணுதல் முகனே, ஒளிரு நெற்றிய உடைய அவளது முகம் உள்ளூர் பெருமகிழ்ச்சி அடைந்து மலர்ந்ததென்று. இப்படி அவன் கணவன் சொல்றப்ப அவளுக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல. இதே வீட்டுல நம்ம போய் சாப்பிடுவோமா? இப்படி ஒரு கற்பனைக்கு போங்க. இதே தலைவி வீட்டுல நம்மளும் பக்கத்துல உட்கார்ந்து, உதாரணத்துக்கு போன நண்பன் ஒரு படத்துல ஒரு காட்சி இருக்கும், நண்பன் படம், ஸ்ரீசாந்த் அப்புறம் இன்னொருத்தர் 2 பேர் விஜய் எல்லாம் சாப்பிட போயிருப்பாங்க. அங்க சப்பாத்தி எப்படி போடுவாங்கன்றத யாரும் தப்பா நினைச்சுக்கிறாருங்க. இதான் நம்ம படிக்கிறப்ப இப்ப இருந்தாலும் உங்களுக்கு மறக்காது. ஐயா வந்து நண்பன் படம் சொன்னாரு, இது குறுந்தொகையில வரக்கூடிய தலைவி, அங்க வந்து புளிச்ச தயிரை வந்து என்ன பண்ணிருக்கா, சமைச்சு கொடுத்துருக்கா. அதுதான் இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்லாம் நிறைய குறியீடு வைப்பேன், ஆனா மொட்டை மனப்பாடம் பண்ணி குறியீடு வைக்க கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படியே பாருங்க. அடுத்து இது ரொம்ப அருமையான பாட்டுங்க. இதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கடுந்தோல் கர வீரனார், ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த பாட்டு வந்து. இந்த பாட்டு வந்து குறிஞ்சி திணை பாட்டு. இன்னொன்னு நான் சொல்லிடுறேங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த பாட்டை கொடுத்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த பாட்டு வந்து என்ன திணையை சார்ந்ததுன்னா நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், சங்க இலக்கிய பாடல்களுக்குள்ள வந்து கருப்பொருள் இருக்கும். இப்ப நீங்க கருப்பொருள் அட்டவணை படிச்சிருப்பீங்க. கருங்கன் தாக்கலை பெரிது விரிது உற்றன கைமை உய்ய காமர் மந்தி. குரங்கு எங்க வரும்? அடுத்து இன்னொன்னு பாருங்க, ஓங்கு வரைண்டா என்ன, மலை. அப்ப மலை வந்து என்ன கருப்பொருள்? குறிஞ்சி கருப்பொருள். இப்ப சாரண்டாலும் என்னது, அங்க மலையத்தான் குறிக்கும். அப்ப இது என்ன கருப்பொருள்? குறிஞ்சி. இப்படி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு திணையை கண்டுபிடிக்கிறீங்களான்னு உங்களுக்கு செக் பண்ணுவான். 2017 அந்த மாதிரி வினா வந்திருக்கு, 2019 வந்திருக்கு. நம்மளாம் தமிழ் படிச்சிருக்கோம். ஒரு பாட்டை படிக்கிறப்பே நமக்கு வந்து இந்த பாட்டு வந்து எந்த திணையை சார்ந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். அதுல வந்து கருப்பொருள் வரும், சில நேரம் உரிப்பொருள் வரும், சில நேரத்துல பெரும்பொழுது சிறுபொழுது வச்சே கண்டுபிடிக்கலாம். அந்த இடத்துல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி பாருங்க, திணை வந்து குறிஞ்சி திணை. கூற்று வந்து பாத்தீங்கன்னா என்னது? தோழி கூற்று. சூழல் வந்து பாருங்க, தலைவன் இரவில் ரகசியமா தலைவியை சந்திக்க வருகிறாங்க. இது இரவு குறி. ஏன்னா வந்து அகப்பொருளை பொறுத்த வரைக்கும் நம்பிய பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவன் வந்து தலைவியை வந்து 2 குறியில சந்திப்பான். குறியில ஒண்ணும் கிடையாதுங்க, இடம். இரவு குறியில இரவு நேரத்துல ஒரு இடத்துல சந்திக்கிறது, பகல் குறினா பகல் நேரத்துல ஒரு இடத்துல சந்திக்கிறது. அகப்பொருள் வந்து குறி வந்து 2 வகை பொருள், இரவு குறி, பகல் குறி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப தலைவன் இரவில் ரகசியமா தலைவியை சந்திக்க வருகிறான், சரிங்களா? அந்த இரவு நேரத்து பயணம் மிகவும் ஆபத்தானது என்பதால் அவனது நள்ளிரவு பயணத்தை தடுத்து அவனை கல்யாணம் செய்து கொள்ளுமாறு, அதாவது வரைதல், திருமணம் செய்து கொள்ளுமாறு தூண்டும் வரைவு கடாதல்னா ஒண்ணும் கிடையாதுங்க. கடாதல் அப்படின்னா என்ன பண்றது? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வற்புறுத்துறது, சரிங்களா? நீ இவ்வளவு திருமணம் செஞ்சுக்க. அப்படி யாரு வரைவு கடாவது? இதெல்லாம் துறை, அகப்பொருள்ல வரக்கூடிய ஒரு துறை, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப நல்லா கவனிங்க. இந்த பாட்டுக்குள்ளேயும் இது வந்து இறைச்சி பாட்டுங்க. நான் சங்க இலக்கியத்துல வந்து இறைச்சி பாட்டு, நல்லா தெரிஞ்சுக்கங்க.
இறைச்சினாலே பொதுவாக உயிரின காதலுடைய அந்த உயிரினங்களுடைய ஆழமான காதலையும் அன்பையும் புலப்படுத்துறது மாதிரி இருக்கும். சரி, இங்க பாருங்க, இந்த பாட்டை வந்து பாருங்க. கருங்கன் தாக்களை பெரும்பிரிது உற்றன, பெரும்பிரிது உற்றன. கருங்கன் தாக்களை நல்லா கவனிங்க. இந்த கலை அப்படின்னா ஆண் குரங்கு, யா வச்சுக்கோங்க. கலை என்பதற்கு குரங்குன்ற ஒரு பொருள் இருக்குங்க. கரிய கண்களை உடைய ஆண் குரங்கு இறந்து விட்டதால் அந்த கரிய கண்களை உடைய கரிய கண் தாக்களை பாருங்க பெரும்பிரிது உற்றன. கரிய கண்களை உடைய அந்த ஆண் குரங்கு என்ன பண்ணிருச்சு, ஏதோ ஒரு சூழல்ல இறந்து போயிருச்சு. அது எப்படி இறந்துச்சு? ஒண்ணு அது பொருள் தேட போயிருக்கும், இல்ல தன்னுடைய துணையை தேடி வந்திருக்கும். எப்படி அது இறந்து போயிருச்சு? இப்ப நல்லா கவனிங்க. கைமை உய்யா காமர் மந்தி. கைமைன்னா என்னது? கைமை கோலம், அந்த விதவை கோலம். அந்த பிரிவால தன்னுடைய அந்த பிரிவு துன்பத்தை தாங்க முடியாத காமர் மந்தி, அதாவது அந்த அன்பை காமர்னு பாத்தீங்கன்னா அந்த அன்பு கலந்த அன்பால பிரிவு தாங்க பெண் குரங்கானது கல்லா வன்பரல் கிளை முதல் சேர்த்தி. கல்லானா இந்த இடத்துல எதுவுமே அறியாத தன் குட்டியாகிய வன் பரல், பரல்டா குட்டி, பரல்டா குரங்கு குட்டி. பொதுவா பரல்ன்றது குட்டி, இந்த இடத்துல குரங்கு குட்டி வச்சுக்கணும். கல்லா வன்பரல் அப்படின்னா எதுவுமே அறியாத தன்னுடைய வலிய குட்டிய கிளை முதல் சேர்த்தி தன்னுடைய அந்த குரங்களுடைய கூட்டத்தோட இந்தா நீ இந்த கூட்டத்தோட நீ சேர்ந்துக்க, நான் உங்களுடைய தந்தையாகி அந்த ஆண் குரங்கு போன ஒரு ஆளை காணோம், இறந்து போயிட்டான், நான் இனிமேல் இருக்க மாட்டேன், என்னால தனியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைத்து விட்டு ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்துயிர் செருக்கும், பாய்ந்துயிர் செருக்கும். உயர்ந்த மலையோட உச்சியிலிருந்து கீழே குதித்து தன் உயிரை என்ன பண்ணிக்கிறோமா, அடுக்கத்துனா அடுக்கு தொடர், அடுக்கு மலை. ஓங்கு வரைனா உயர்ந்த மலை, அடுக்கத்துனா அந்த குன்றுகள், அடுக்கடுக்கா இருக்கக்கூடிய குன்றுகள். அதுல இருந்து பாஞ்சு என்ன பண்ணிருமா, தன் உயிரை விட்டு மாய்த்து கொள்ளும். இங்க எதுக்கு தலை இப்படி சொல்றான்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியாப்பட்ட நாட்டினுடைய குறிஞ்சி நில தலைவனே, நீயும் என்னையும் அந்த சூழலுக்கு தள்ளீராக. நீ இரவு நேரத்துல வருவ, உனக்கு விலங்குகளாலேயோ கல்வர்களாலேயோ ஏதோ ஒரு அளவு துன்பம் நீ ஏதாச்சும் உங்களுடைய உயிர் போயிடும், நீ மாஞ்சிருவ. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? இந்த குரங்கோட நிலைமை தான்டா எனக்குன்னு சொல்ல கிடையாது, குரங்கோட நிலைமை தான் யாருக்கு தலைவிக்கும். அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, திருமணத்தை செய்யறதுக்கு இவனை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவன் என்ன நினைப்பான், சேச்ச நம்ம உயிர் மேல எவ்வளவு ஒரு அக்கறை, இதுக்கு அவனையே தலைவியை மேரேஜ் பண்ணணும்னா, கல்யாணம் முடிக்கணும்னா, அதுதாங்க பாத்துக்கணும். அதுதான் அப்படிப்பட்ட அன்புடைய விலங்குகள் வாழும் பாருங்க. சாரல் நாட நடுநாள், நீ வரக்கூடிய இடம் கூட அந்த மாதிரிதான். சாரண்டான் இருக்க மலைங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மலை சரிவுகளை உடைய நாட்டின் தலைவனே, இப்படியாப்பட்ட நாட்டுக்கு தலைவனே, நடுநாள், நடுநாள்டா நடு இரவு, இப்படிப்பட்ட நள்ளிரவு நேரத்தில் வாரல் வாழியோ வருந்துமே யாமே. இப்படி ஆபத்தான இந்த வழியில நீ வராத, நீ வந்தால் உனக்கு வழியில் என்ன நேருமோ என நாங்க உண்மையிலேயே இங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த பகல்குரிய இரவுக்குரிய நீ வராத. அப்ப நீ தலைவீட்டை இன்பம் தூக்கணும் அப்படின்னா அவளை திருமணம் செஞ்சுக்க. இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த பாட்டு. சரி, அடுத்து பாருங்க, பாடல் 42 பாருங்க. 42வது பாட்டு. அப்படியே இந்த பாட்டுலயுமே உங்களுக்கு மெட்டீரியல் ஒரு அர்த்தம் கொடுத்திருப்பேன், நீங்க நல்லா பாருங்க. ஒரு பாடல்ல உள்ளுரையை பத்தி சொல்லியிருக்கேன் பாருங்க, அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. அதெல்லாம் உங்களுக்கு உள்ளுரை மூலம் தனிப்பட்டு இருக்குங்க, அதெல்லாம் ஒரு குறுகிய காலகட்டம் குறுகிய நேரத்தில் சொல்ல முடியாது. சரி, இது பாருங்க, இது ரொம்ப அருமையான பாட்டு தான். இந்த கையில் ஊமன் கண்ணில் காக்கும் சொன்ன பாத்தீங்களா? இப்ப இந்த முழு பாட்டு பாருங்க, வெள்ளி வீதியார் பாட்டுங்க, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. திணை குறிஞ்சி திணை, கூட்டு தலைவி கூற்று சூழல் பாருங்க. தலைவனின் பிரிவால் வாடும் தலைவியை இப்படி வருந்தாதே, அதாவது மனதை அடக்கிக்கொள். இந்த இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது தலைவி கூற்று. நான் அப்ப கூட தப்பா சொல்லிட்டேன், தலைவி கூற்று, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப தலைவனுடைய பிரிவால வாடக்கூடிய தலைவி தோழி என்ன பண்றா, இந்த இடத்துல இப்படி வருந்தாதே மனதை அடக்கிக்கொள் என்று தோழியும் அவருடைய உறவினர்களும் அவளுக்கு அறிவுரை சொல்றாங்க. இத பார்த்த தலைவி அவளுக்கு பதிலளிக்கும் விதமாக, என் காதல் நோய் கட்டுக்கடங்காமல் பரவி விட்டது, இனியும் இதனை தடுத்து நிறுத்துவது என் கையில் இல்லை என்று தலைவி தன்னுடைய அந்த இயலாமைய, கட்டுப்படுத்த முடியாமைய, வேதனையையும் வெளிப்படுத்தக்கூடிய சூழல் தான் இந்த பாட்டு. சரி, எப்படின்னு பாருங்க, பாட்டை பாருங்க. இடிக்கும் கேளிர் நுங்குரையாக, அதாவது
தோழிகிட்ட சொல்றா, தோழியே என்னைய வந்து நீ இடித்துரைக்கிறீல, இடித்துரைத்தா எங்க தவற சுட்டி காட்டுறீல, அப்ப என்னை இடித்துரைக்கும் இவ்வாறு கடிந்து பேச அறிவுரை கூறும் உறவினர்களேன்ற காட்டி என்னுடைய தோழியே அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய விருப்பப்படியே. அடுத்து வந்து பாருங்க, நிறுக்கல் ஆற்றினோன் நன்றுமன் இல்ல. அதாவது வந்து இந்த காதல் துயரத்தை வந்து என்னிடமிருந்து நீக்கி நிறுத்த உங்களால் முடிந்தால், அதாவது இந்த இடத்துல வந்து நிறுத்தல் என்னது ஆற்றினோம் நன்று, இந்த காதல் துயரத்தை வந்து என்னிடமிருந்து நீக்கி நிறுத்த உங்களால் முடிந்தால் அது மிகவும் நல்லதுதான். அவன் என்ன சொல்லி வரான்னு பாருங்க, என் காதல் துயரத்தை உங்களால வந்து நிறுத்த முடிஞ்சா நல்லதுதான். அப்ப அவங்க என்னங்க வர்றா, அப்ப என்னுடைய துன்பத்தை அறிஞ்சு நீங்க வந்து தலைவனை வந்து பாக்குறதோ பேசுறதோ அப்படி பண்ண முடியுமா, அந்த மாதிரி மறைமுகம் சொல்ல வர்ற. அடுத்து அதுக்கு என்ன சொல்றான்னு பாருங்க, ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில். ஞாயிறுனா சூரியன் கடுமையாக சுட்டெரிக்கும் சூடான பாறையின் மீது, சூரியன் கடுமையாக சுட்டெரிக்கும் சூடான பாறையின் மீது வைக்கப்பட்டுள்ள, அதற்கு பக்கத்தில் எழுதிக்கங்க, பாறையின் மீது வைக்கப்பட்டுள்ள வெண்ணெய், பாறையின் மீது வைக்கப்பட்டுள்ள என்னது வெண்ணெய், அப்படி பக்கத்தில் எழுதிக்கங்க, பாறையின் மீது வைக்கப்பட்டுள்ள என்னது வெண்ணெய். கையில் ஊமன் கண்ணீர் காக்கும். இந்த கையில்னா கையில கிடையாது, கை இல்லாத ஊமன் அப்படின்னா வாய் பேச முடியாத ஒருவனை வந்து அவன் கண்ணில் காக்கும்னா, அந்த பாறை மேல இருக்கக்கூடிய வெண்ணெயை வந்து இதை எப்படி கண்ணாலேயே அதை பாதுகாக்கணும். வார்த்தை நல்லா கவனிங்க, அவன் கையால போய் வந்து அதை பாதுகாக்க முடியாது. அதே மாதிரி வந்து வாயில வந்து அவன் சொல்ல முடியாது, இங்க வாங்க வாங்க என்ன வெண்ணெய் வந்து உருக போகுது யாராச்சும் வந்து பாத்துக்கங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப இப்படியாப்பட்ட குறைபாடு உடையவன்ட்ட போய் வந்து சுடு பாறையில வந்து வெண்ணெய் வந்து இருக்கு, அதை பாதுகாக்கும்படி பாத்துக்கிற சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் தலைவி எங்க சொல்றாங்க, கையில் இல்லாத ஊமை ஒருவன் அதை எடுக்க முடியாமல் தன் கண்களால் மட்டும் பார்த்து பாதுகாப்பதை போல, வெண்ணெய் உணங்கள் போல, அந்த பாறையில் வெண்ணெய் உருகி பரவி அழிவதை போல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வெயில் அடிக்குது, வெயில்ல ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த காம நோய் வந்து காமமாகிய அந்த வெயில் என்னது உணர்வாகிய அந்த வெண்ணெயை வந்து உருக்குது. அப்படி உருக்கும் பொழுது அது பாறையிலிருந்து வடியுது. அதை வந்து பாத்தீங்கன்னா யாரு இங்க அதே மாதிரிதான், இங்க வந்து பாத்தீங்கன்னா காதலால அந்த நோயால வந்து தன்னுடைய உணர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா தலையை வந்து என்ன பண்ண முடியல, அடக்க முடியலன்ற மாதிரி சொல்ல வருவாங்க. வெண்ணெய் உணங்கள் போல, அந்த பாறையில் வெண்ணெய் உருகி பரவி அழிவதை போல, பரந்தன்று இந்நோய் நோன்று கொள்ளற் கரிதே. அதாவது வந்து இந்த காதல் நோய் வந்து என் உடல் முழுவதும் பரவி விட்டது. எதனால பரவி விட்டது, தலைவனுடைய அந்த அன்பாலையும் அந்த காதலாலையும் வந்து வெண்ணையாகிய இந்த காதல் நோய் வந்து என் உடம்பு ஃபுல்லா பரவிருச்சு. இனி இந்த துன்பத்தை வந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, என்னாலேயே வந்து அதை வந்து தடுக்க முடியாது அப்படின்றதுதான் இந்த பாட்டு. ஒரு பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உள்ளுரை இறைச்சி இந்த மாதிரி ஆழ்ந்து நம்ம போனோம்னா, பொதுவா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சங்க இலக்கிய பாடலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம வந்து பாட்டை அர்த்தம் படிக்க நமக்கு அதோட பொருள் வந்து விளங்க ஆரம்பிச்சோம். அதுக்கு ஒரு பயிற்சி தான் அது வந்து. சரி, அடுத்து குறுந்தொகை பாட்டு வந்து 43 பாட்டு, இதுவும் நல்ல பாட்டு தான். ஆசிரியர் வந்து பெரும்பாகனார், திணை வந்து நெய்தல், கூற்றும் தலைவி கூற்று. அப்ப அந்த பாட்டோட சூழலை வந்து பாருங்க. தலைவன் சிறைப்புறம்னா என்னது, தலைவியை வந்து பாக்குறதுக்கு அந்த கொள்ளைப்புறம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்ப இரவுக்குறி பகல்குறின்னு சொல்லுவாங்க. இதுலயும் நீங்க தெரிஞ்சுக்கங்க, பகல்குறி வந்து அவனுடைய வீட்டினுடைய எல்லையை தாண்டி 2 பேரும் போய் சந்திப்பாங்க, ஊரை தாண்ட மாட்டாங்க. ஆனா அந்த வீட்டினுடைய காவலை தாண்டி வெளியில போயிடுவாங்க. இரவு குறின்றது எப்படி தெரியுங்களா, தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூலையில் வீட்டுக்குள்ளேயே அந்த காம்பவுண்ட் அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இருவரும் தனியா சந்திச்சுக்கிறது. அதான் இதெல்லாம் வந்து அகப்பொருள் இருக்கு பாருங்க. தலைவன் சிறைப்புறமாக, அதாவது வேலியினுடைய மறைவில் நிற்பதை அறிந்த தலைவி இவனை பார்த்துட்டான், இவன் வந்து நம்மளை பாக்குறதுக்கு என்ன பண்ணிருக்கான், வந்திருக்கான். அவன் கேட்கும்படி தோழியிடம் சொல்றான். ஏன்னா தலைவன் பேச முடியுமா, வீட்டுல பாத்துருவாங்க. அப்ப தோழி 2 பேரும் ஜாடையா பேசுவாங்க. தோழி கிட்ட வந்து தலையை சொல்லுவா. அவ எப்படி பேசுவா, தோழிக்கு சொல்றது மாதிரி சொல்லுவா. ஆனா அந்த வார்த்தை தோழிக்கு கிடையாது,
அருகில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவனுக்கு. அப்ப தலைவனை கண்டால் அவனை கடுமையாக திட்டாதே, என்னை கைவிடுவது அவனுக்கு தகுமா என்று மட்டும் கேள். இப்ப பக்கத்துல இருக்கியாங்க, அவன்கிட்ட போய் இவ கேட்கலாம், டேய் உன்னை என்ன திட்டல, இருந்தாலும் என்னை கைவிடுறது தகுமா அப்படி கேட்க முடியாது. ஏன்னா அருகில வந்து உறவினர்கள் இருப்பாங்க. அப்ப அது நாகரிகமாக இருக்காது. அப்ப இந்த இடத்துல தோழிகிட்ட சொல்ற மாதிரி ஜாடையா பேசுறான், பாத்துக்கோங்க. தலைவன் மீதான அன்பை வந்து வெளிப்படுத்தும் சூழல். அப்ப வந்து பாட்டை வந்து பாருங்க, அம்மா வாழி தோழி தோழியே, இதே மாதிரி நிறைய பாட்டு இருக்கும். இதை நம்பி வந்து ஏமாந்துடக்கூடாது. பாக்குறதுக்கு நற்றினை பாட்டு இதே மாதிரி வரும், பாத்துக்கங்க. அம்மா வாழி தோழி தோழி தோழியே, நீ நெடுங்கால வாழ்வையாக நான் சொல்வதை கேட்பாயாக. அதாவது தலைவி வந்து தோழி கிட்ட சொல்றான், தோழியே நீ வாழ்க, நான் கொஞ்சம் சொல்றதை மட்டும் கேளு. பக்கத்துல தலைவன் இருக்கான், அவனை கேட்கறது மாதிரி இவட்ட பேசுறான். புன்னை அலங்கு சினை இருந்த அஞ்சிரை நாரை, புன்னை மரத்தின் அசைகின்ற கிளைகளில் அமர்ந்திருக்கும் அழகிய சிறகுகளை உடைய நாரையானது. இப்ப நல்லா கவனிங்க, புன்னை மரம் எங்க வரும்? நெய்தல்ல வருதா? புன்னை நில தலைவி. அப்ப கருப்பொருளை வந்து யோசிக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப புன்னை அலங்கு சினை அப்படின்னா, சினைன்னா அதோடைய கிளை. அணங்கு சினை இருந்த அஞ்சிரை நாரை, புன்னை மரத்தின் அசைகின்ற கிளைகளில் அமர்ந்திருக்கும் அழகிய சிறகுகளை உடைய நாரையானது உருகளி சிறுமின் முனையில் செருவில். உருகளினா களினா உங்களுக்கு தெரியும், உப்பங்களி. நெய்தல் நிலத்தினுடைய இதெல்லாம் குறியீடு வருது பாருங்க. இப்படி கொடுத்து இது என்ன தெரியும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பேன். அப்ப பாருங்க, உருகளி சிறுமின் முனையில் செருவில், பெரிய உப்பங்களிகளில் உள்ள சிறிய மீன்களை தின்று வெறுத்து போய் வயல்வெளிக்கு சென்று. இங்கேயும் ஒரு கருத்து வருது. பெரிய உப்பங்கள் இதான் தலைவி. பெரிய உப்பங்களினா நெய்தல் நில தலைவியாகிய பெரிய இன்பத்தை தரக்கூடிய தலைவியாகிய என்கிட்ட இல்லாம. அடுத்த நாளா கவனிங்க, சிறிய மீன்களை தின்று வெறுத்து போய் வயல்வெளிக்கு சென்று. அங்க நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வயல், இங்கேயும் நீங்க ஆழ்ந்து போனேன்னு போய்கிட்டே இருக்கும். இப்ப வயல் வந்து சேற்று நிலம், பரத்தையர் வந்து அழுக்கு பிடிஞ்சவங்க. எப்படி வந்து கற்பனை வருது பாருங்க, இதுதான். அப்ப சிறிய மீன்களை தின்று வெறுத்து போய் வயல்வெளிக்கு சென்று அப்படின்னா அங்க பரத்தை கிட்ட போனேன் அர்த்தம், வயலாகிய பரத்தை கிட்ட. கண்ணார் நெய்தல் கதிரோடு காக்கும், தேன் மணக்கும் நெய்தல் பூக்களையும் நெற்கதிர்களையும் நாடி செல்லும். அப்படிப்பட்ட வளமான, இங்க என்ன சொல்ல வர்றாங்க, இந்த வரைக்கும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இவன் இப்படியாப்பட்ட நாட்டுக்கு தலைவன், இவன் வந்து இப்ப என்னை வந்து இரவுக்கு சந்திக்க வரையான்ற மாதிரி. அடுத்து பாருங்க, தன்னன் துறைவர் காணின் முன்னின்று குளிர்ந்த கடற்கரை துறைவனை. இந்த இருக்கு துறைவன்றதும் யாரை குறிக்கும்னா நெய்தல் நில வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களை தலைவனை குறிக்கும். துறைவனை நீ நேரில் கண்டால் அவன் முன் நின்று. அதாவது வந்து காணின் அப்படின்னா தோழியை சொல்றான். நீ அவனை நேரடியா நீ பார்த்தீங்கன்னா முன் நின்று, அவனுக்கு முன்னாடி மூஞ்சிக்கு நேரம் மூஞ்சி, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் அவனுக்கு நேரம் நின்று நான் சொல்றதை கேளு. கடிய கலரல் ஓம்புமதி, அவனை கடுமையாக பேசி திட்டுவதை தவிர்ப்பாயாக. மாறாக நீ என்ன கேட்கணும் அப்படின்னா, தொடியோள் இன்னலாக துரத்தல். தொடியின என்னது? அழகான வளையல்களை கையில் அணிந்திருக்கக்கூடிய என்னது இந்த தலைவி இருக்கால்ல, தலைவி. இந்த தலைவி இந்நாளாக துரத்தல், இப்படி பிரிவு துன்பத்தால் வாடும்படி அவளை கைவிடுவது. நும்மின் பாருங்க, நும்மின் தகுமோ என்றவன் துணிந்தே. என்றவள் அப்படின்னா என்னது? நான் இப்படி சொன்னேன், உங்களுக்கு தகுமா என்று மட்டும் அவனே கேளு. இப்ப இதை கேட்டவனுக்கு அவனுக்கு எப்படிங்க இருக்கும்? ஐயா அப்பா, நம்ம வேற அவளை சந்திக்க வந்திருக்கோம், இது தோழிட்ட சொன்ன வார்த்தை கிடையாதுரா, நம்ம இருந்திருந்தாலும் இப்படித்தானே சொல்லியிருப்பா அப்படின்னு. இப்படித்தாங்க பாட்டுல வந்து நிறைய அது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களாங்க? சரி, அடுத்த பாட்டு வந்து பாருங்க. அடுத்த பாட்டு ஆசிரியர் வந்து ஔவையார், ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. திணை வந்து குறிஞ்சி திணை, இதுவும் தோழி கூற்றுதான். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாட்டுங்க. இது வந்து குறிஞ்சி பாட்டுல வரக்கூடிய ஒரு பாட்டு. 10 பாட்டுல வந்து நல்லா தெரிஞ்சு மன்னிக்கணும் குறுந்தொகையில வரக்கூடிய பாட்டு. இந்த குறிஞ்சி பாட்டுலயும் இப்படி ஒரு கான்செப்ட் ஒண்ணு வரும், நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப நல்லா குறிஞ்சி பாட்டோட சிறப்பே அதேங்க, பாத்துக்கோங்க. இப்ப தலைவியின் உடல் மெலிவதை கண்ட தாய், இது தெய்வ குற்றத்தால் வந்தது என எண்ணி அகவன் மகள்னா குறி சொல்றவ,
இப்ப தலைவியோட உடல் மெலிவு, அவருடைய வாட்டம், அந்த பசலை, இதெல்லாம் வந்து நற்றாய்க்கு வந்து தெரியாது. சரிங்களா? அங்க செவிலித்தாய்க்கு தெரியாது. ஆனா செவிலித்தாய் வந்து யார்கிட்ட கேட்பான் தெரியுங்களா? தோழிகிட்ட கேட்பான். நீ தாண்டி கூடவே இருக்க, இங்க என்னாடி நடந்துச்சு, அவன இப்படி படுத்த படுக்கே கிடக்கா, உடம்புக்கே சரியில்லை. அப்ப அவ வந்து சில நேரம் செவிலி வந்து சொல்லுவா, அதாவது சொல்லுவா, யாரு? தோழி சொல்லுவா. இது சொல்றதுக்கு முன்னாடி இந்த தாய் என்ன பண்ணுவா அப்படின்னா, சரி நம்ம மகன் வந்து ஏதோ போற வழியில போறப்ப இது பயந்துருப்பா அப்படின்னு சொல்லி குறி சொல்லும் பெண்ணை அழைக்கிறாள். அப்போது அங்கு வரும் அகவன் மகளை பார்த்து, குறி சொல்லக்கூடிய மகளை பார்த்து என்னன்னு கவனிங்க, வேறு எதையும் பாட வேண்டாம், என் தலைவனது மலையை பற்றி பாடு, அதுவே என்னது அவருடைய நோய்க்கு மருந்து, என் நோய்க்கு மருந்து என்று தோழி, இதற்கு தலைவி கிடையாதுங்க, தோழி கூறுவதாக அமைந்தது. அப்ப தலைவியுடைய நோய்க்கு காரணம் என்னன்னா, இப்ப இந்த பாட்டு வந்து நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து குறிஞ்சி பாட்டுல ஒரு மாதிரி இருக்குங்க பாருங்க. இப்ப தோழி எப்படி பாடுறான்னு பாருங்க. அகவன் மகளே அகவன் மகளே மணவு கோப்பண்ண நன்னடுங்கூந்தல், அகவன் மகளே அகவன் மகளே பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டே. யாருடைய பாட்ட? அவர் நன்னடு குன்றம். பாருங்க, இப்ப பாட்டு கீழே வாங்க. அகவன் மகளே அகவன் மகளே குறி சொல்லும் பெண்ணே குறி சொல்லும் பெண்ணே. அகவன் அப்படின்னா அந்த அகவுதல், அதாவது சொல்லுதல். மணவு கோப்பண்ண நன்னடுங்கூந்தல், மணவுண்ட சங்குங்க, சங்கு மணிகளை கோர்த்து வைத்தது போன்று நேர்த்தியாக அந்த நரைத்த நல்ல நீண்ட கூந்தலை உடைய என்னது. ஏன்னா ஒரு குறி சொல்றாங்கன்னா அனுபவம் வாய்ந்த அந்த பெண்கள் தான் குறி சொல்லுவாங்க. அப்ப அப்படி இருக்கிற நரைத்த நல்ல நீண்ட கூந்தலை உடைய அந்த அகவன் மகளே பாடுக பாட்டு, அகவன் மகளே பாடுக பாட்டே, அகவன் மகளே நீ பாட்டை வந்து பாடுக. ஆனா எப்படியாப்பட்ட பாடுட்ட நீ பாடுன்னு தெரியுமா? இன்னும் பாடுக பாட்டே அவர். ஆக்சுவலா இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல வந்து குறிஞ்சி நிலத்தை கடவுளை வாழ்த்து தான், குறிஞ்சி நிலத்தை பத்தி தான் அந்த யாரு குறி சொல்றதுல பாடுற பாட்டு. இந்த பாட்டை கேட்டுட்டு தான் பாடு பாடு இன்னி பாடு, ஏன்னா அந்த பாட்டுக்கு உன் பாட்டு தான் மருந்து, வேற எதையும் நினைக்காத, ஏன்னா தலைவன் தான் இங்க மருந்து. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப நன்னடும் குன்றம் பாடிய பாட்டே, என் தலைவனுக்கு சொந்தமான அந்த நல்ல உயர்ந்த மலையை பற்றி அகவன் மகளே நீ நல்லா இன்னி பாட்டு பாடு. இத யாரு? தலைவி வந்து செவிமெடுத்து தலைவனுடைய மலையை பத்தி அவனை பத்தி அவ தெரிஞ்சுக்கிட்டானா கண்டிப்பா இந்த நோயிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து நீங்குவா. இங்கேயும் கூட நீங்க எல்லாம் பாருங்க, தோழி வந்து நேரடியா சொல்லல, அவகிட்ட மறைமுகமா சொல்றது போல இருக்கு. சரியாங்க? அடுத்து பாருங்க, இந்த பாட்டை வந்து பாருங்க. இது ஔவையார் பாடிய பாட்டுக்கா. இந்த பாட்டும் கிட்டத்தட்ட என்னது பாருங்க. சரி பாருங்க, முட்டு வேண்கோள். சரி, சூழல் வந்து பாருங்க. ஆசிரியர் வந்து ஔவையார், திணை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலை திணை, கூற்று வந்து யாருடைய கூற்று? தலைவி கூற்று. பாடல் சூழல் பாருங்க. பொருள் தேட சென்ற தலைவன் இன்னும் திரும்பி வராததால் தலைவி மிகுந்த காதல் துயரத்தில் இருக்கிறாள். இரவில் வீசும் குளிர்ந்த தென்றல் அவளது துன்பத்தை மேலும் அதிகரிக்கிறது. ஆனால் அவளது வேதனையை புரிந்து கொள்ளாமல் ஊர் மக்கள் அனைவரும் நிம்மதியாக தூங்குகிறார்கள். அதை கண்டு விரக்தி அடைந்த தலைவி தவிப்புடன் தோழியிடம் என்ன பண்றா? தன்னுடைய நிலையை வந்து சொல்றான். அதுதான், ஊராரும் நல்லா தூங்குறாங்க. உதாரணத்துக்கு இங்க இதுல வரும், இதுல சிலப்பதிகாரத்துல வரும். சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, கோவலன் வந்து மாதவியை தேடி வந்து போயிருவியான். அங்க ஊரே வந்து இன்பமா இருப்பாங்க. சில தலைவி வந்து தலைவனோட சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஊர்ல இருக்க அனைவரும். ஆனா கண்ணகி மட்டும் என்ன பண்ணுவான்னா, அந்த இரவுலையும் அந்த அழியப்பட்ட அந்த கண்மை, சூடப்படாத திலகம், முடியப்படாத கூந்தல், இதோட வந்து இரவுலையும் வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்து இருப்பான். அது மாதிரி. சரி பாருங்க, பாட்டை வந்து பாருங்க. முட்டுவேன் பாருங்க, முட்டுவேன்கோள் தாக்கு வேன்கோள் தாக்கு வேன்கோள், நிம்மதியாக தூங்கு, இந்த ஊர் மக்களை போய் முட்டி தள்ளுவேனா அல்லது அவர்களை தாக்குவேனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அந்த இடத்துல வந்து. சரிங்களா? முட்டுவேன் கொள் தாக்குவேன் கொள். இந்த கொள்ளுன்றது வந்து வார்த்தை நல்லா கவனிங்க, ஐய பொருள். கொள்ளுன்றது வந்து இடைச்சொல் வந்து என்னது? ஐய பொருள். அடுத்து
பாருங்க. அப்ப முட்டுவேன் கொள் தாக்குவேன் கொள் கொள் நிம்மதியாக தூங்கும் இந்த ஊர் மக்களை போய் வந்து முட்டி தள்ளுவேனா அப்படின்னா, அதாவது வந்து என்னுடைய வார்த்தைகளால, ஏன்னா நான் வந்து இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா தூங்குறாங்க, அப்ப அவங்கள போய் இந்த மாதிரி வந்து சில வார்த்தைகளால வந்து கடிந்து பேசுவேனா, அல்லது அவர்களை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நான் வந்து தாக்குவேனா அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்க. ஓரேன் ஞானுமோர் பெற்றி மேலிட்டு, ஓர் அப்படின்னாலே ஆராயுதல் வார்த்தை நல்லா கவனிங்க. ஓரேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரிய முடியவில்லை, நான் எப்படி இதை வந்து ஆராயிறேன்னு தெரியல, என்னால என்ன முடியவில்லை. பாருங்க, ஓரேன் ஞானுமோர் பெற்றி மேலிட்டு எனக்கொன்றும் புரியவில்லை, அல்லது பெற்றின பாருங்க, அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணத்தையும் சாக்கையும் வைத்துக் கொண்டு. அடுத்து பாருங்க, இந்த இருக்க அளபட ஆ உள்ளன கூவேன் கொள், இந்த சேர்த்து வாசிக்கணும். ஆ ஒள் என, இது ஒரு சத்தம், ஓசை, சத்தமாக பெருங்குரல் எடுத்து கத்தி இந்த ஊரை வந்து எழுப்புவானா. இது இந்த இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு கருத்துங்க. ஏன் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப இந்த ஊரே எப்படி தூங்குறாங்க பாரு, இந்த இருக்கிற கத்தி வந்து அவங்கள வந்து தூக்கத்தை கெடுத்துட்டுமா, அந்த மாதிரி. அடுத்து அலமரல் அசைவழி அழைப்பவன் சுழன்று வீசும் இந்த தென்றல் காற்று என்னை துன்புறுத்துவதையும். ஏன்னா அந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த குளிர்ந்த தென்றல் காற்று வந்து இவள் உடல்ல பட்டு வந்து என்ன பண்ணுது, இவ்வளவு துன்புறுத்துவதையும். உயவு நோய் அறியாது துஞ்சு மூர்க்கே, உயவு நோய் தான் அந்த காதல் நோய், சரிங்களா. அப்ப உயவு நோய் அறியாது துஞ்சு மூர்க்கேன்னா காதல் நோயின் தீவிரத்தையும் சிறிது அறியாமல் தூங்கி கொண்டிருக்கும் என்னுடைய துன்பத்தை வந்து அறியாம இப்படி வந்து குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊருக்காரங்க. இந்த ஊரை நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு, ஒருவித கோபமா இருக்கு. அப்ப தலைவி என்ன சொல்றான்னா, இவ வர்ற கஷ்டத்தில் ஊரும் கஷ்டப்படணுமா, ஊரும் பங்கேற்கணுமா, அது மாதிரி சொல்ல வர்றாங்க இந்த பாட்டுல, சரிங்களாங்க. சரி, அடுத்து பாருங்க 46வது பாட்டு. 46வது பாட்டு குறுந்தொகையில 56வது பாட்டு வரும். இது நம்ம வந்து நம்முடைய வரிசையில மாற்றிருக்கோம். ஆனா அதே நேரத்துல எண்ணிக்கை வச்சு கேட்டா நம்ம அடிக்க முடியாது, எத்தனாவது பாட்டுன்றத நம்ம சொல்ல முடியாது. அடுத்து பாருங்க, இந்த பாட்டுடைய பாருங்க, சிறைக்குடி ஆந்தையார். இந்த பாட்டு வந்து சிறைக்குடி ஆந்தையார், திணை வந்து பாலை திணை, கூற்றும் தலைவன் கூற்று. பாடலோட சூழல் வந்து பாருங்க, பொருள் தேடுவதற்காக தலையை விட்டு பிரிந்து பாலைவனத்தில் பயணம் செய்கின்ற தலைவன், அந்த வழியின் வறட்சியையும் அங்குள்ள மாசடைந்த நீரையும், நல்ல வேளை தலைவி என்னுடன் இந்த பாலைவனத்துக்கு வரல என்று எண்ணி தலைவியின் மெல்லிய தன்மையை நினைத்து ஆறுதல் அடைவதாக. ஒண்ணும் கிடையாது, நீங்க நினைக்கிறியா, இவளையும் சேர்த்து கூட்டு போறது மாதிரி இருந்தது உடன்போக்கு. ஆனா என்ன வேண்டியா, இல்ல நான் போற பாதை வந்து கொஞ்சம் கடினமான பாதை, ரொம்ப வறட்சியா இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த பாலைவனத்துல குடிக்கிற தண்ணி கூட கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் அந்த தண்ணி எப்படி அசுத்தமாக இருக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு விட்டுட்டு வட்டியா. அப்ப வந்த வழியில வந்து அது சொல்றேன், நல்ல வேளை தலைவியை வந்து என்னுடன் இந்த பாலைவனத்திற்கு கூட்டுட்டு வரல, அப்படி வந்திருந்தா அவன் மெல்லிய அவனுடைய பாதங்கள் என்ன இருக்கும், பசின்னு நீரு கேட்டிருந்தா அவ தாகத்தை வந்து எப்படி தணிக்க முடியும். பாட்டை வந்து பாருங்க, வேட்ட சென்னாய் கிளைத்தூண் மிச்சில்னா அந்த எச்சிலுங்க, சரிங்களா. குளவி மொய்த்த அழுகல் சின்னீர், குளவி மொய்த்த அழுகல் சின்னீர் அப்படின்னா அந்த பாலைவனத்துல என்னது, அந்த வேட்டை சென்னாய் வந்து அதை வந்து குடிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் வச்சதுல தேங்கி கிடக்கூடிய எச்சிலோட அந்த நீர் வந்து கிடக்குமா. சரி, கீழே பாட்டையே பார்த்துட்டு இப்படியே வந்துருங்க. வேட்டை சென்னாய் கிளைத்தூண் மிச்சில், அதாவது வந்து வேட்டையாடும் இயல்புடைய அந்த சென்னாய்கள், இந்த மிச்சில்ல இறைச்சிங்க, சரிங்க. சென்னாய்கள் விலங்குகளை கொன்று தின்று விட்டு போட்ட மீதமுள்ள இறைச்சி வந்து எங்க கிடைக்குமா, அந்த இது கிடக்கு பாத்தீங்களா, அது அழுகி போய், அதான் குளவி மொய்த்த அழுகல் சின்னி, அந்த இறைச்சியில வந்து எது, குளவிகள் அந்த ஈக்கள் மொய்த்து அழுகி போய் அந்த பாலைவனத்தில் உள்ள சிறிதளவு நீரையும் அசுத்தமாக்கி விட்டது. எது, அந்த சென்னாயும் அந்த நீரை குடிக்கிறப்ப அந்த நீர் அசுத்தமாயிருக்கும். இந்த குளவிகளும் அந்த சின்ன நீர்ல வந்து முக்கிறப்ப வந்து அது என்ன பண்ணிருக்கும், அசுத்தமாயிருக்கும். இப்ப பாருங்க, இது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தலையை கூட்டிட்டு வந்திருந்தா என்ன ஆகுறது, அதான் பாருங்க. வளையுடை கையல எம்மோடு உண்ணியர், அப்ப
வளையலணிந்த மென்மையான கைகளை உடைய என் தலைவி என்னோடு வந்து இத்தகைய மோசமான நீரை குடிக்க வேண்டி வருவதில் அம்மதானே. என் பின்னால் வருவதாக இருந்தால் வரட்டுமே பார்க்கலாம். அதாவது நீங்க என்ன சொல்றாங்கன்னா, அவளால் இந்த துன்பத்தை தாங்க முடியும். இப்படி எல்லாம் வந்திருந்தானா நான் பட்ட துன்பத்தை என்ன பண்ண மாட்டா, வந்து தாங்கியிருக்க மாட்டா. அடுத்து பாருங்க, அழியலன் நெஞ்சமர்ந்தோளே, அதாவது என்னுடைய மனசுல வந்து வீற்றிருந்தோளே, அந்த மாதிரி வரும். என் நெஞ்சில் நிலையாக வாழும் அந்த தலைவி மிகவும் என்னது பரிதாபத்துக்குரியவள். நல்ல வேளையாக அவள் என்னுடன் இந்த பயணத்துல வரல. அதுதாங்க. அடுத்த பாட்டு பாருங்க, அப்படியே வந்து பாருங்க. இந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் வந்து பாருங்க. இல்ல இந்த பாட்டு முடிஞ்சிருச்சுன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு கூட வந்து இந்த பாட்டை முடிக்கிறதுக்காண்டி ஒரு ரெக்கார்டிங் போடுறேன் நான் வந்து. சரிங்களா? பாத்துங்க. அடுத்து பாருங்க, இந்த பாட்டுடைய சிறப்பம்சம் பாருங்க. சிறைக்குடி ஆந்தையார் நெய்தல் திணை தலைவி கூற்று. தலைவனை பிரிந்திருக்க முடியாத தலைவி, நீரில் வாழும் மகன்றில் பறவைகளைப் போல நாம் இணைந்தே இருப்போம், பிரிய நேர்ந்தால் ஒன்றாகவே உயிர் துறப்போம் என்று தோழியுடன் தன் காதலின் ஆழத்தை வெளிப்படுத்தும் சூழல் தான் இந்த சூழல். இந்த பாட்டு பாருங்க, கொஞ்சம் பெரிய இந்த பாட்டை வந்து பாருங்க. அப்படியே பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. பூவிடை படினும் யாண்டு கழிந்தன்ன, தங்களுடைய இடையில் ஒரு பூ விழுந்து அதனால் சிறு பிரிவை சந்தித்தால் கூட ஒரு வருட காலம் பிரிந்தது போல துயரப்படும். நீருரை மகன்றில் புணர்ச்சி போல, நீரில் வாழும் மகன்றில் எனப்படும் பறவைகளின் பிரிக்க முடியாத சேர்க்கையை போல. வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வரி வந்து எதற்கு வருதுன்னு பாருங்க. தங்களுடைய அந்த இடையில ஒரு பூ விழுந்து அதனால் சிறு பிரிவை சந்தித்தால் கூட ஒரு வருட காலம் பிரிந்தது போல துயரப்படுமா. எது? இந்த அன்றில் பறவை மகன்றில் பறவை இருக்கு பாத்தீங்களா, இது ஒண்ணு இறந்து போச்சுன்னா இன்னொன்னு இறந்துருக்கு. UGTRPல கூட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீருரை அப்படின்னா நீரை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு வாழக்கூடிய மகன்றில் புணர்ச்சி போல, மகன்றில் எனப்படும் பறவைகளில் பிரிக்க முடியாத சேர்க்கையை போல, பிரிவரிதாகிய தண்டா காமமுடு, பிரிவதற்கு அரியதும் என்றும் நீங்காததுமாகிய காதலுடன் உடலுயிர் போகுவதில்ல கடன் அறிந்து, இதுவே நமது கடமை என அறிந்து நம் இருவரின் உயிரும் ஒன்றாகவே உடலை விட்டு போகட்டும். ஏனென்றால் இருவேன் ஆகிய உலகத்து, இரண்டு உடல்களால் பிறந்த இந்த உலகத்தில் ஒண்ணு யாரு? தலைவி. இன்னொன்னு யாரு? ரெண்டும் தனித்தனியா பிறந்திருப்பாங்க. இந்த உலகத்துல ஒருவேம் ஆகிய புன்மை யாம் உயர்க்கே, பிரிவினால் நாம் தனித்தனியாக ஒருவராக வாடும் இந்த துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஒன்றாக உயிர் விடுவோம். அதாவது இந்த உலகத்துல ரெண்டு பேரும் தனித்தனியா பிறந்தோம். அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சேர்றப்ப உண்டாகி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அன்றில் பறவை போல தன்னையும் இந்த இடத்துல வந்து ஒப்பிட்டு வந்து தலைவி வந்து என்ன பண்றா, இந்த பாட்டை வந்து சொல்றா. சின்ன குறியீடு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன், பக்கத்துல படமே ஓட்டு படிப்பேன். நான் டிராயிங் நல்லா பண்ணுவேங்க. என் ரைட்டிங் மெட்டீரியல்ல பக்கத்துல அப்படியே ஒரு படத்தை வச்சு காட்சிப்படுத்தி இருப்பேன். இப்ப என்கிட்ட PGTR படிச்சவங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ரைட்டிங், எனக்கு டைப்பிங் மெட்டீரியலே வேண்டாங்கய்யா, தயவு செஞ்சு உங்க ரைட்டிங்கை கொடுங்க, அதுதான் நீங்க வந்து சூப்பரா புரிய வச்சிருப்பீங்க அப்படின்னு என் PGTR என் விரும்பி அதை வாங்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரைட்டிங்ல என்ன சொல்லிட போறாரு, இப்ப நீங்க படிக்கிறது எல்லாமே ரைட்டிங்ல வச்சிருக்கேன், இதே மாதிரி எழுதி வச்சிருப்பேன். அந்த ரைட்டிங்க டைப்பிங் அடிக்கிறப்ப தான் அந்த இடத்துல சின்ன எரர் மிஸ்டேக் வரும். சரிங்களா? மற்றபடி ரைட்டிங்லாம் கரெக்டா இருக்கும். சரி, இது சரிங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. எஞ்சி இருக்கக்கூடிய பாடல் வந்து பாத்துட்டு எத்தனை பாட்டு இருக்கு? 48 பாட்டு பார்த்திருக்கோமா? நான் மீது இருக்கக்கூடிய பாட்டை முடிந்த அளவு நான் பதிவு வந்து நான் வந்து போட்டுடுறேன். அப்படியே இருங்க. இணைப்பை வந்து